ஓகே நெக்ஸ்ட் பாடுறா மார்க் டெஸ்ட் 14ஓட கெமிஸ்ட்ரி டிஸ்கஷன். இதுல வந்துட்டு நமக்கு கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடரேட் லெவல் கொஸ்டின். ஓகே, இது வந்துட்டு ஈஸி டு மாடரேட்டும் கிடையாது, மாடரேட் டு டஃப்பும் கிடையாது. இது கொஸ்டின் பேப்பர் மாடரேட். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின்ல எப்படி எல்லாம் இருக்கு, கொஸ்டின் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். தாராளமா ஒரு 30ல இருந்து 35 ஈஸியா அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேல அட்டன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. 1 கிராம் ஆஃப் ஓசோன் O3 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கணும். இந்த பக்கம் ஆட்டம், எலக்ட்ரான், புரோட்டான்ஸ் எல்லாம் இருக்கு. அணுக்கள், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீ எதை கால்குலேட் பண்றன்னா ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ண. ஃபர்ஸ்ட் அணுக்களை கண்டுபிடிச்சிரு. ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணிட்டு எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணு. எலக்ட்ரானை முடிச்சுட்டு புரோட்டானை கால்குலேட் பண்ணு. அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்க. ஏன்னா 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சுன்னா எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸை கண்டுபிடி. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒன் பாரு. 1 கிராம் ஓசோன் O3 இருக்கா. இப்ப 1 கிராம் ஓசோன் அப்படின்னா இப்ப இந்த ஓசோனோட எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் போடணும். போட்டா மோல் கிடைக்கும். அந்த மோல் கூட நம்ம எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பெருக்கணும் இல்ல. சோ அப்போ 1/48 இன்டூ எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடி, சாரி ஆட்டம்ஸ் கண்டுபிடி. 3 ஆட்டம் இருக்கு. சோ 3 அவகாட்ரோ நம்பர். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாரு 3/48ன்னு இருக்கு. 3/48னா ரொம்ப சின்ன வேல்யூ. அந்த அளவுக்கு சின்ன வேல்யூ இங்க எந்த ஆப்ஷன்லயுமே கிடையாது. ஓகே, அப்ப அடுத்தது ஆட்டம்ஸ் கண்டிப்பா இருக்காது. அப்ப அடுத்தது எலக்ட்ரானுக்கு போ. ஒரு ஓசோன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா ஒரு ஓசோன் ஒரு ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான். அப்ப 3 ஆக்சிஜன்ல 8 3 24 எலக்ட்ரானா? 24. இப்ப கேன்சல் பண்ணு. 1 இது 2ன்னு வருமா? கரெக்டா. எலக்ட்ரான் கண்டுபிடிக்கும் போது இங்க ஆட்டம்ஸ் தேவையில்லை. சோ ஆட்டம்ஸை விட்டுரு. ஓகே, எலக்ட்ரான் கண்டுபிடிக்கும் போது ஆட்டம்ஸ் தேவையில்லை. ஆட்டம் கண்டுபிடிக்கும் போது எலக்ட்ரான் போடக்கூடாது. அதெல்லாம் தெரியும் தானே. சோ அப்ப இந்த இடத்துல ஆட்டம்ஸ் 3 ஆட்டம்ஸ்ங்கிறத விட்டுறேன். இல்ல சார் நான் 3 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கணும்? 8ன்னு போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு 8னா அப்ப 3 ஆக்சிஜனுக்கு 24. அப்ப இந்த இடத்துல 3ன்னு வந்துடணும். ஓகே, சோ அடுத்தது இப்ப கால்குலேட் பண்ணு. 1 இங்க 2 1/2 அவகாட்ரோ நம்பரா? 1/2 அவகாட்ரோ நம்பர்னா 0. அவகாட்ரோ நம்பர்னு வருமா? 0. அவகாட்ரோ நம்பர் எலக்ட்ரான்னா அப்ப ஏக்கு 2. ஏக்கு 2 எந்த 2 ஆப்ஷன் இருக்குன்னு பாரு. 2ம் 3ம். ரைட்டா. இந்த 2லயும் 3லயும் பாரு டிக்கு 1 1ன்னு இருக்கு. அப்ப டி கண்டிப்பா டியை வச்சு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப டி கால்குலேட் பண்ணாத. மீதி இருக்கிற பியும் சியும் கால்குலேட் பண்ண. அதை கால்குலேட் பண்ணும் போது 17 கிராம் அமோனியா, அதோட மாலிகுலர் மாஸ் 17 இன்டூ அவகாட்ரோ நம்பர். ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 இன்டூ அவகாட்ரோ நம்பரா? ஒரு அமோனியால 4 அணுக்கள் இருக்கு, 4 ஆட்டம்ஸ் இருக்கு. சோ 4 17 17 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 அவகாட்ரோ நம்பரா? 4 அவகாட்ரோ நம்பர் அணுக்கள் இருக்கா? அப்ப பிக்கு 4ன்னு வருமா? பிக்கு 4 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு. ஆப்ஷன் 2. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, ஜஸ்ட் பேசிக் கால்குலேஷன்ஸ். உனக்கு அத பேசிக்கா எப்படி போடுறோங்கிறது தெரிஞ்சாவே போதும். ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஆட்டம்ஸ் அணுக்கள், அப்புறமா எலக்ட்ரான், அப்புறம் புரோட்டான். அந்த ஆர்டர்ல போ. அதை கண்டுபிடிச்சுன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, சோ இன்னொன்னு நீ இதுல டைரக்டா பார்த்த உடனே ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல எது சேஞ்ச் ஆகுதுன்னு பாரு. 4லயும் எது வேரி ஆகுதோ அதை வச்சு ஆன்சர் போடு. இப்ப 4லயும் வேரி ஆகுறதுன்னு பார்த்தா சி. அப்ப சிக்கு எதுன்னு கண்டுபிடிச்சுன்னா அதை வச்சு ஆன்சர் போட்டுறான்ல. எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். அப்ப சிக்கு எதுன்னு வச்சு கால்குலேட் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ஓகே, அந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். ஈஸியா போடணும், டக்குன்னு போடணும் சார் அப்படின்னா ஆப்ஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்ஷனை பாரு. சிக்கு 4மே வேற வேறையா இருக்கு. அப்ப சி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டுனா கரெக்ட் ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப சி என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் வரும். ஓகே, அப்படியும் போடலாம், இப்படியும் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். சோ இது 46. அடுத்தது 47. 47வது கொஸ்டின்ல பாரு. ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் 71% pure Na2SO4 can be produced from 130 gram of 90% pure NaCl on reaction with H2SO4? 71 கிராம் பியூர் Na2SO4ல இருந்து SO4ங்கிறது 90%, 130 கிராம் 90% NaCl இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இங்க எவ்வளவு Na2SO4 ப்ரொடியூஸ் ஆகும்? 130 கிராம் தூய NaCl உடன் H2SO4 வினை புரியும் போது எத்தனை கிராம் 71% தூய Na2SO4 உருவாகிறது? இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 130. ஆக்சுவலி இந்த இடத்துல தமிழ் மீடியத்துக்கு NaClோட பர்சன்டேஜ் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு பாரு. 90%ங்கிறது இங்க மிஸ் ஆயிருக்கு.
ஓகே, அந்த இடத்துல 130 கிராம் தூய 90% NaCl அப்படின்னு வரணும். ஓகே, சோ இந்த இடத்த கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோ, இந்த இடத்த கொஞ்சம் தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ணு. சோ அப்போ 90% NaCl அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இங்க 90% ஃபர்ஸ்ட் NaCl மாஸ் கண்டுபிடி. 130 கிராமுக்கு 90% பா. அப்ப 130 கிராமுக்கு 90%னா அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கறத பாரு. 0 கேன்சல் ஆயிடும், 0 கேன்சல் ஆயிடும். 9 3 27 7 மீதி 1 4 9 117 கிராம்னு வருமா? அப்போ இங்க எடுத்துக்கிற NaCl 130 கிராம் NaClல அங்க கிடைக்கிறது எவ்வளவு NaCl மட்டும்தான் அங்க ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னா அந்த 130 × 90 / 100ன்னு போடும்போது வெறும் 117 கிராம் NaCl தான் இங்க ரியாக்ட் ஆகுது. தூய NaCl அவ்வளவுதான் இருக்கு. அப்போ நீ நார்மலா NaClன்னு போடும்போது NaCl plus H2SO4 ரியாக்ஷன் என்ன? Na2SO4 plus 2HCl இதானே? இப்ப இந்த ரியாக்ஷன்ல நார்மலா ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷனோட மாஸ் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷனோட மாஸ் எழுதும் போது NaClக்கு சோடியத்துக்கு 23டா, குளோரினுக்கு 35.5 கரெக்டா? அப்ப 58.5ன்னு வருமா? ஒரு NaClக்கு 58.5னா அப்ப 2 NaClக்கு எவ்வளவு வருதுன்னு பாக்கணும்ல. இப்ப 2 NaClக்கு கால்குலேட் பண்ணு. 2 × 58.5ன்னு வருமா? அதே 117 கிராம். அப்ப 117 கிராம் NaCl இருந்து எனக்கு இங்க எவ்வளவு Na2SO4 ஃபார்ம் ஆகும்னா சோடியத்துக்கு 23 23 46 பிளஸ் சல்பருக்கு 32 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 64 கூட்டினா 142 மொத்தம். அப்ப பாரு 117 கிராம் NaClக்கு 142 கிராம் Na2SO4 ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அதே கொஸ்டின்ல நம்ம கால்குலேட் பண்ணதும் அந்த 90% 130 கிராம்ல 90%னா அதே 117 கிராம் தானே. அப்ப அதே 117 கிராமுக்கும் அதே 142 கிராம் தானே ஃபார்ம் ஆகணும். அப்ப எனிவே கிடைக்கிற Na2SO4 நிறை 140 கிராம், சாரி 142 கிராம். ஆனா இது எவ்வளவு பர்சன்டேஜ்க்குன்னு கேக்குறாங்கன்னு போடணும்ல. 71%க்கு தான் கேக்குறாங்க. ஓகே, அப்ப Na2SO4 பியூரிட்டி பர்சன்டேஜ் தூய்மை சதவீதம் ஃபார்முலா என்ன? வெயிட் டிவைடட் பை weight of pure sample, that is தூய சேர்மத்தோட நிறை divided by weight of sample into 100. ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோமா? தூய்மை சதவீதம் பியூரிட்டி பர்சன்டேஜ். இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க? 71% ஈக்குவல் டு பியூர் Na2SO4 இங்க எவ்வளோ அப்படின்னா 142 கிராம். ஏன்னா 117ல 117 கிராம் NaClல பியூரா 142 கிராம் Na2SO4 தானே ஃபார்ம் ஆகும். அப்போ பியூர் Na2SO4 142. அப்போ வெயிட் ஆஃப் Na2SO4 தான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்டூ 100. அப்ப x ஈக்குவல் டு 142 டிவைட் பை 71 இன்டூ 100ன்னு போட்டினா கேன்சல் பண்ணா 2ன்னு வரும். அப்ப 200 கிராம். ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் NaClோட பியூரிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா Na2SO4 பியூரிட்டியை வச்சு வெயிட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு இங்க கொஸ்டின்ல கேட்கறது how many grams of 71% பியூர் Na2SO4. அப்ப பியூர் Na2SO4னா அப்ப அதோட வெயிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இதான் மெத்தட். ஓகே, பாரு கீழே கால்குலேட் பண்ணிருக்காங்களா? வெயிட் ஆஃப் Na2SO4 142 கிராம். ஓகே, அப்ப 142 கிராம் Na2SO4க்கு 71% பியூரிட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப தெரியாத வெயிட் 142, 71%க்கு 71 இன்டூ 100 பர்சன்டேஜ் 100 போட்டுக்கிறோம். கேன்சல் பண்ணா 2 200 அவ்வளவுதான். ஓகே, சோ இது செகண்ட் கொஸ்டின். தட் இஸ் 47. அடுத்தது தேர்ட் ஒன் 48. According to Bohr model of an atom, qualitatively, the magnitude of velocity of electron increases with the decrease in principal quantum number. போர் அணுவின் மாதிரியின்படி பண்பியல் ரீதியாக எலக்ட்ரானின் திசை வேகத்தின் எண்ணளவு முதன்மை குவாண்டம் எண் குறையும் போது அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் குறையும் போது இங்க அதிகமாகுதுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி கரெக்ட். டிஸ்டன்ஸ் போக போக சைஸ் பெருசாகும். ஆர்பிட்டோட சைஸ் பெருசாகும் போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும், திசை வேகம் குறையும். ஓகே, சோ அப்ப அது கரெக்ட். அடுத்தது செகண்ட் ஒன்
போர் தேர்ட் ஆர்பிட், போரோட மூணாவது ஆர்பிட்ல இருக்கிற ஹைட்ரஜனோட எலக்ட்ரானோட டி பிராக்லி அலைநீளம், டி பிராக்லி வேவ் லென்த் கேக்குறாங்க. டி பிராக்லி வேவ் லென்த்னா இங்க ஃபார்முலா என்ன? லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்பியா. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணு, சரிங்க போடுறேன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி, இது வேவ் லென்த் இல்ல. இங்க நமக்கு தேர்ட் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்களா, மூணாவது ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்பில நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணு. நமக்கு வேவ் லென்த் கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா? எம்விஆர் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. அப்ப இந்த இடத்துல எம்விக்கு பதிலா இதை கொண்டு போய் அங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இதை கொண்டு போய் அங்க சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரோம். அப்படி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும்போது அதர்வைஸ் இன்னும் இதை இப்படியும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம்டா. பாரு, இங்க எம்விஆர் ஈக்குவல் டு என்ஹெச் பை 2π. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிசிக்ஸ்ல போட்டிருப்பேன். எம்வி இங்க ஹெச், இந்த ஹெச் இந்த பக்கம் வந்தா டிவிஷன்ல வரும் இல்ல. அப்ப டிவிஷன்ல வந்தா அதுக்கு பதிலா லாம்டான்னு போட்டுக்கலாமா டைரக்டா? அப்ப ஃபார்முலா என்ன வரும்? எம் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2πr. மேபி இதை பிசிக்ஸ்ல பாத்துருக்கலாம். சோ அப்ப n lambda is equal to 2πr னா அப்ப lambda வேவ் லென்த் என்ன வரும்? lambda is equal to 2π அப்படியே வச்சுக்கோ. r ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்னடா? ஆரத்துக்கான ஃபார்முலா n ஸ்கொயர் பை z தானே பாத்திருக்கோம். ஆர்னா 0.53 இன்டூ n ஸ்கொயர் பை z. சோ அப்போ n a நாட், அதை அப்படியே a நாட்னு வச்சுக்கிறோம். அதுதான் பாருங்க போர் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க. சோ a நாட் இன்டூ n ஸ்கொயர் பை இசட். ஆல்ரெடி இங்க இருக்கிற ஒரு n கீழே வந்துரும் இல்ல. அப்ப n கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும்னு பாரு கடைசியா. 2πa0 இன்டூ n பை இசட். இசட்டோட வேல்யூ 1, ஹைட்ரஜனோட போர் ஆர்பிட் தான், அப்ப ஹைட்ரஜனுக்குன்னா 1. அடுத்தது பையோட வேல்யூ 3.14, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணா 6, தேர்ட் ஆர்பிட். அப்ப என்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 3ன்னு போடும்போது 3 இன்டூ 6 3πa0 அப்படின்னு வரும். ஓகே, சோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. மெயினா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டது n lambda is equal to 2πr. இதுல சப்ஸ்டியூட் பண்ணு. லாம்டாவோட வேல்யூ எடுத்துக்கோ, 2π. ஆரோட வேல்யூ ரேடியஸ்க்கான ஃபார்முலா 0.53 இன்டூ n ஸ்கொயர் பை z. அங்க இந்த 0.53க்கு பதிலா a0 இன்டூ n ஸ்கொயர் பை zன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போடுறோம். அப்ப பியும் கரெக்டா தான் இருக்கு, ரைட்டா? அப்ப பி கரெக்ட், 6πa0. அடுத்தது சி, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்முலா NH by 2π. NH by 2π னா fourth orbit, என்னோட வேல்யூ 4, அப்ப 4h by 2π வரும். 4/2 னா 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2h by πன்னு வரும். அப்ப ABC மூணுமே கரெக்ட். ஆன்சர் fourth ஆப்ஷன், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 49. Consider the following set of quantum numbers. Incorrect set, எது தவறான தொகுப்புன்னு கேக்குறாங்க. இன்கரெக்ட்னா பாரு, 2, இது 1 -1, இது பாசிபிள். 5, 3 -2 பாசிபிள். n-ம் 3 l-ம் 3, n-ம் l-ம் எப்பவுமே ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்லியிருக்கனா. n அதிகமா இருக்கும், l கம்மியா இருக்கும், இதான் கான்செப்ட். அப்ப n-ம் l-ம் ஈக்குவலா இருக்குன்னா அப்ப தேர்ட் ஆப்ஷன் வராது. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். 49க்கு தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 50. Choose the incorrect statement among the following. Incorrect statement இங்க எது, தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. The first ionization enthalpy of element with atomic number 19. அணு எண் 19 வச்சிருக்கிற தனிமத்தோட முதலாவது அயனியாக்கும் ஆற்றல் அணு எண் 19 பொட்டாசியம் is lower than that of element with atomic number 20. 29 கால்சியமா? கால்சியத்தோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட பொட்டாசியம்க்கு கம்மியா இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கரெக்ட், ஏன்னா கால்சியம் இங்க 4s2, பொட்டாசியம் 4s1. அப்ப இங்க 4s2 கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால், முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டால். எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அந்த இடத்துல அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா தானே கொடுக்கணும், அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். அப்ப இதுக்கு அதிகம், இதுக்கு கம்மி. கால்சியத்துக்கு அதிகம், பொட்டாசியத்துக்கு கம்மி. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். புரியுதா இது? அடுத்தது ரெண்டாவது பாரு. Negative electron gain enthalpy of element with atomic number 17. Atomic number 17 னா குளோரின். குளோரினோட எலக்ட்ரான் கவர் என்தால்பி, எதிர்க்குறி எலக்ட்ரான் கவர் என்தால்பி is more than that of the element with atomic number 34. 34 னா புரோமின்.
குளோரினை விட சாரி புரோமினை விட குளோரினோட எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் ஏற்பு என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகம்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தானே? ஃப்ளூர் இருக்கிறதுலே குளோரினுக்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவ் சாரி எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் ஏற்பு என்தால்பி அதிகம். கரெக்டா? அப்ப புரோமினை விடவும் குளோரினுக்கு தான் அதிகமா இருக்கும். அப்ப அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட். அடுத்து ஆனா நமக்கு கொஸ்டின்ல கேட்கறது இன்கரெக்ட், தவறான கூற்று தான் கேட்கறாங்க. அப்ப அடுத்தது தேர்ட் ஒன், oxides of elements with atomic number 13, atomic number 13 aluminium and 50 are amphoteric and acidic respectively. 50 னா இங்க tin SN. ஓகே, சோ இங்க அலுமினியம் ஆக்சைடுங்கிறது ஆம்போட்டெரிக், இது நம்ம பி பிளாக்ல படிச்சிருக்கோம். கரெக்ட், ஈரியல்பு தன்மை கொண்டதா இருக்கும். அதே சமயம் 50ங்கிறது டின்னு, டின்னோட அட்டாமிக் நம்பரும் இங்க அதாவது டின்னோட ஆக்சைடு, அது மோனாக்சைடா இருந்தாலும் சரி டயாக்சைடா இருந்தாலும் சரி, இது நான் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே இங்க ஆம்போட்டெரிக்கா இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். இதேதான் லெட்டுக்கும் சொல்லியிருப்போம், PbO2க்கும் சொல்லியிருப்போம், GE ஜெர்மானியத்துக்கும் இதே கான்செப்ட தான் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? மோனாக்சைடு டயாக்சைடு எல்லாமே இது ஆம்போட்டெரிக்கா தான் இருக்கும், ஈரியல்பு தன்மை கொண்டதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இங்க ரெண்டுமே ஆம்போட்டெரிக், ரெண்டுமே ஈரியல்பு தன்மை கொண்டது. ஆனா இங்க டின்னுக்கு அசிடிக்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. 50க்கு அசிடிக் அமிலத்தன்மைன்னு கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஓகே, அடுத்தது fourth one, the atomic radius of element with atomic number 31, atomic number 31ங்கிறது gallium, element with atomic number 13ங்கிறது அலுமினியம். கேலியத்தை விட அலுமினியத்துக்கு சைஸ் வந்துட்டு பெருசா இருக்கும். கரெக்டா? ஏன்னா கேலியத்துல புவர் ஷீல்டிங் எஃபெக்ட், குறைவான திரைமறைப்பு விளைவு இருக்கும் டி ஆர்பிட்டால்ஸுக்கு. அதனால கேலியத்தோட சைஸ் சின்னதா இருக்கும், அலுமினியத்தோட சைஸ் பெருசா இருக்கும். நம்ம இதை படிச்சிருக்கோம், நோட்ல எழுதிருக்கோம் 13th குரூப்ல. சோ அதுவும் கரெக்ட் தான். 13 இஸ் லெஸ் சாரி 31, கேலியத்தை விட அலுமினியம் வந்துட்டு கேலியம் சின்னதா இருக்கும், அலுமினியம் பெருசா இருக்கும் கொடுத்திருக்காங்க, அது கரெக்ட் தான். ஓகே, அப்போ 1, 2, 4 மூணுமே கரெக்ட், தேர்ட் ஆப்ஷன் தான் தப்பு. சோ ஆன்சர் 3. அவ்வளவுதான். அடுத்தது 51, which of the following hydrates of group 15 elements has highest boiling point? இது நம்ம எக்கச்சக்கமா பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினை நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இருந்தா கூட அவாய்ட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை கொடுக்குறேன். ஆன்சர் இதுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அதிகமான கொதிநிலை வச்சிருக்கிறது ஆன்டிமனி ஹைட்ரேட். அடுத்தது 52, which of the following pairs of species paramagnetic? இதெல்லாம் பாராகாந்த தன்மை கொண்டதா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பாராமேக்னெட்டிக்னா இதுக்கு நம்ம இதுதான் போடணும், MOT மூலக்கூறு ஆர்பிட்டால் தியரி தான் போடணும். சோ ஆக்சிஜனுக்கு பாரு சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, சிக்மா 2pz2, பை 2px2, பை 2py2, பை ஸ்டார் 2px xல 1, பை ஸ்டார் 2pyல 1. இது ஆக்சிஜனுக்கு காமனாவே இருக்கிறது தான். சோ இது பாரா தான். O2 பிளஸ்னா ஆக்சிஜன்ல ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுனாலும் பை ஸ்டார் 2pxல ஒரு எலக்ட்ரான் இருக்கதானே செய்யும். அப்ப அதுவும் பேரா தான். அப்ப ரெண்டுமே இங்க பேரா வச்சிருக்கு. அடுத்தது C2 கார்பன் 12 இல்லாம இன்னும் ஒரு 2 எலக்ட்ரான் போட்டா 14. எல்லாத்துலயும் பாரு ஈக்குவலா ஃபில் ஆயிடும். ஓகே, 7 ஆர்பிட்டால்ல 7 2 14 ஈக்குவலா ஃபில் ஆயிடுச்சுன்னா அது பாராமேக்னெட்டிக்கா இருக்காது, டயாமேக்னெட்டிக்கா இருக்கும். Li2 லித்தியத்துக்கு 6 எலக்ட்ரான், சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2 எல்லாமே பேர்டு. போரானுக்கு 10 எலக்ட்ரான், 10 எலக்ட்ரான்ல சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, பை 2pxல 1, பை 2pyல 1. அப்ப B2ங்கிறது இங்க பாராமேக்னெட்டிக்கா இருக்கு. ஓகே, அப்ப கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாரு, இது பேரா, இதுவும் பேரா. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது டயா, இது பேரா வராது. இது பேரா, இது டயா, இதுவும் வராது. இது டயா, இது பேரா, இது டயா, அப்ப இதுவும் வராது. அப்ப ரெண்டுமே பேராவா வச்சிருக்கிறதுன்னு பார்த்தா அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 52க்கு. அடுத்தது 53, the combustion of ethane gives gaseous ethane, அது பாரு, gives carbon dioxide and water if heat of combustion of ethane at a constant volume is minus x kilojoule per mole at T Kelvin, then the heat of combustion of ethane at a constant pressure will be. ஈத்தேன் எரிதல் வினையில் கார்பன் டை ஆக்சைடு, ஈத்தேன் ஆக்சுவலி இங்க கேஸ் பா, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. இந்த T கெல்வின்ல மாறாத கன அளவுல ஈத்தேன் எரியும் போது, மாறாத கன அளவு அப்படின்னா டெல்டா யூவா? கரெக்டா, கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னாவே டெல்டா யூ தான். சோ டெல்டா யூ
ஈத்தேன் எரியும் வெப்பம் -x கிலோஜூல் பெர் மோல் எனில் நிலையான அழுத்தத்தில் ஈத்தேன், நிலையான அழுத்தம்னா டெல்டா ஹெச், மாறாத அழுத்தம், கான்ஸ்டன்ட் பிரஷர்ல டெல்டா ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டெல்டா யூ கொடுத்துருக்காங்க, டெல்டா ஹெச் கேக்குறாங்க. ஃபார்முலா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச், சாரி டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டியா, அதை சப்ஸ்டியூட் பண்றோம். ஈத்தேன் கேஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, லிக்விட் வாட்டர் எல்லாமே அதை மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லயே எல்லாத்தோட பிசிக்கல் ஸ்டேட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப அதை டைரக்டா நீ சப்ஸ்டியூட் பண்றது மட்டும்தான். அடுத்தது இப்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராடக்டோட மோல் 2, ரியாக்டன்ட்டுக்கு பாரு இங்க 1, இங்க ஒரு 7/2, மொத்தமா 9/2. ஓகே, சோ டெல்டா என்ஜியோட வேல்யூ -5/2, அதை சப்ஸ்டியூட் பண்ணு. மாறாத கன அளவில் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் டெல்டா யூ, அதோட வேல்யூ -x கொடுத்துருக்காங்க. அப்ப டெல்டா யூவோட வேல்யூ -x, -5/2 RT, கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, எல்லாத்துலயும் மைனஸ காமனா வெளியே எடுத்திருக்காங்க. 2x + 5 RT/2, அவ்வளவுதான். ஓகே, ஈஸியான ஃபார்முலா கொஸ்டின் தான். ஆப்ஷனை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், கொஸ்டினை படிக்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனா படிச்சா ஈஸி கொஸ்டின். ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கலன்னா அது கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபார்முலா தெரியணும் அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 54. கன்சிடர் தி ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அக ஆற்றல், இன்டர்னல் எனர்ஜி, சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை, அண்ட் தென் மோலார் வெப்பத்திறன், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸின் ஆற்றல், அண்ட் தென் வால்யூம், கன அளவு. இதுல எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கேக்குறாங்க, எதெல்லாம் பொருண்மை சார் பண்புகள் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பொருண்மை சார் பண்புகள் அப்படின்னா இதுல என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்? இன்டர்னல் எனர்ஜியா, ரைட்டா? இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டில ஆற்றல். அடுத்தது வேற என்ன இருக்கு? வால்யூம், கன அளவு இருக்கா? சோ இது 3. அப்ப இது 3 ஏடிஇங்கிறது 4th ஆப்ஷன். அவ்வளவுதான். அடுத்தது 55. The molar solubility of NiOH twice in 0.1 molarity NaOH. இது காமன் அயான் எஃபெக்ட், பொது அயனி விளைவை வச்சு எழுதுறது தான். 0.1 molarity NaOHல NiOH twice ஓட மோலார் கரைதிறன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல மோலார் கண்டக்டன்ஸ், மோலார் கரைதிறன், சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம கேஎஸ்பி ஃபார்முலா, இது நம்ம நிறைய ப்ராப்ளம் நம்ம கிளாஸ்ல போட்டிருக்கோம். நிக்கல் ஹைட்ராக்சைடு, இது நிக்கல் 2+ ஆகும், 2 OH- ஆகும், டிசோசியேட் ஆகும். இங்க ஆல்ரெடி நிக்கல், ஒரு நிக்கலுக்கு ஒரு ஒரு OH-க்கு ஒரு S, 2 OH-க்கு 2 S. அது இல்லாம NaOH இருந்து வர ஒரு 0.1 மொலாரிட்டி OH இருக்கும்ல, கரெக்டா? அப்ப ஒட்டு மொத்தமா OH-க்கு பாரு 2S + 0.1. S ஓட வேல்யூ ஆல்வேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப KSP = நிக்கல் 2+ OH- ஓட கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர், ரைட்டா? ஏன்னா முன்னாடி இருக்கிறது பவர்ல வந்துடணும்ல. அப்போ நிக்கலுக்கு S, OH-க்கு 0.1 தி ஹோல் ஸ்கொயரு. அப்ப 0.1 தி ஹோல், ஏன்னா 2S ரொம்ப சின்ன வேல்யூடா, அதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் பண்ணிட்டா 0.1 தி ஹோல் ஸ்கொயரு. 0.1ங்கிறது 10⁻²ன்னு போட்டுக்கலாமா? அப்ப 10⁻². இந்த KSP-யோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா, 2 × 10⁻15. இதை கீழே கொண்டு வந்து மேல கொண்டு போனீங்கன்னா 10 பவர் S = 2 × 10⁻13 மொலாரிட்டின்னு வரும். ஓகே, த ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவு. ஓகே, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸி. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுல இருந்து நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. அடுத்தது, a homogeneous ideal gaseous reaction AB2 double headed arrow mark போட்டு AB is carried out in a 20-liter flask at 300 Kelvin. Initial amount of AB2 was 1 mole and the equilibrium pressure was 2 atm. The equilibrium constant Kp nearly 20 லிட்டர் குடுவையில 300 கெல்வின்ல ஒரு நல்லியல்பு வாயு AB2ங்கிறது ஏவாவும் 2B-ஆவும் கன்வெர்ட் ஆகுது.
இங்க AB2 ஓட ஸ்டார்டிங்ல இருக்கிற அளவு 1 மோல் அப்படின்னா அதோட ஈக்லிபிரியம் பிரஷர், அதோட சமநிலை அழுத்தம் 2 ATM அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேக்குறாங்க. தட் இஸ் கேபியோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கேபிக்கு ஃபார்முலா இதானப்பா ரியாக்ஷன் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. கேபியோட ஃபார்முலானா கேபி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டோட பிரஷர் டிவைடட் பை ரியாக்டன்டோட பிரஷர். முன்னாடி 2 இருந்தா அது பவர்ல போயிடணும்ல, அப்ப பாரு பிபி பவர்ல 2. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது மோல் அண்ட் வால்யூம். மோலும் வால்யூமும் இருந்ததுன்னா அதை பிரஷருக்கு மாத்தணும்னா P is equal to N by V RT இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும் தானே, கரெக்டா? அப்போ P is equal to N by V RT ன்னு வரணும். Nங்கிறது இங்க டோட்டல் மோல்ஸ். டோட்டல் மோல் நமக்கு தெரியணும்ல இங்க சப்ஸ்டியூட் பண்றதுக்கு. சோ அப்ப பாருங்க, ஸ்டார்டிங்ல AB2 ஓட மோல் 1 மோல், ஸ்டார்டிங்ல ஏவும் பியும் 0. டைம் போக போக இங்க குறைஞ்சிருக்குமா? எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு தெரியாது, அது எக்ஸ். ஏவும் எக்ஸ், இங்க 2 பி இருக்கிறதுனால 2x. அப்ப டோட்டல் மோல்ஸ் ஈக்லிபிரியம் சமநிலையில மொத்த மோல்கள் எவ்வளவு இருக்குன்னா எல்லாத்தையும் கூட்டணும். -x + x கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ 1 + 2x, கரெக்டா? அப்போ மோல் பாரு 1 + 2x. நமக்கு x ஓட வேல்யூ வேணும். x ஓட வேல்யூ வேணும்னா நம்ம மோல் n is equal to PV equal to nRT ஃபார்முலா தான். n is equal to PV by RT. அப்போ மோல் 1 + 2x equal to பிரஷர் 2 ATM, ஈக்லிபிரியம் சமநிலையில 2 ATM தானே. அடுத்தது வால்யூம் 20 லிட்டர் டிவைடட் பை R ஓட வேல்யூ ஏடிஎம்ல இருக்குப்பா. ஏடிஎம்ல இருந்தனா R ஓட வேல்யூ 0.082ன்னு எடுத்துக்கணும். ஜூல்ல இருந்தா தான் 8.3, ஏடிஎம்ல இருந்தா 0.082 இன்டூ 300 கெல்வின். அவ்வளவுதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 2x ஓட வேல்யூ கிடைக்கும். அது ஃபைனலா x equal to 0.31. ஓகே, புரிஞ்சா? இது அப் டு இது வரையிலும் தெளிவா இருக்கையா? இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? பார்ஷியல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம பார்ஷியல் பிரஷர் கண்டுபிடிக்கணும்னா அதோட மோல் ஃபிராக்ஷன் டிவைடட் பை டோட்டல் பிரஷர் போடணும்னு சொல்லியிருக்கோமா? சரி, மோல் ஃபிராக்ஷன் வேணும் அப்படின்னா பார்ஷியல் பிரஷர் டிவைடட் பை டோட்டல் பிரஷர் சொல்லியிருக்கோமா? கரெக்டா? இதான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் மோல்ஸ் நம்ம இங்க 1 + 2x கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 1 + 2xனா x ஓட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். x ஓட வேல்யூ இங்க 0.31. இதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் மோல் கால்குலேட் பண்ணலாமா? பாரு, நமக்கு PAB2 தான் வேணும். அப்ப PAB2 வேணும்னா மோல் ஃபிராக்ஷன் கூட பார்ஷியல் பிரஷரை மல்டிப்ளை பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அப்போ PAB2 equal to PT into மோல் ஃபிராக்ஷன். அப்ப AB2 ஓட மோல் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். 1 - x தானே இருக்கு ஈக்லிபிரியம்ல. அப்ப 1 - 0.31 AB2 சப்ராக்ட் பண்ணா 0.69. அப்போ டோட்டல் பிரஷர் 2 ATM இன்டூ AB2 ஓட மோல் ஃபிராக்ஷன் 0.69 டிவைடட் பை டோட்டல் மோல் 1.62. அவ்வளவுதான். புரியுதா? இது இதை சப்ஸ்டியூட் பண்றோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ பாரு 0.85. இதே போல ஏவோட பிரஷர் கண்டுபிடிக்கிறோம். ஏவோட மோல் டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ் இன்டூ டோட்டல் பிரஷர். அகைன் பி. இதே போல ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சு அதை கேபில கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலா கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி இந்த மாடல்ஸ் நம்ம கிளாஸ்ல போட்டிருக்கோம். மோலும் வால்யூமும் கொடுத்தாங்கன்னா அங்க கண்டிப்பா மோல் ஃபிராக்ஷனை யூஸ் பண்ணி பார்ஷியல் பிரஷர் கண்டுபிடிச்சுதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நிறைய மாடல்ஸ் நம்ம கிளாஸ்ல போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து வை. ஓகே, ஏன்னா இதுல நம்ம ஆர்கான் பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று போட்டோம் கிளாஸ்ல. ஆர்கான் 2 கொஸ்டின், அதே போல ஆர்கான் கொடுத்திருந்தாங்கன்னா டோட்டல் மோலுக்கு அதை கால்குலேட் பண்ணி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 சம் போட்டிருப்போம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்து வச்சுக்கோ. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2.5 into 10⁻⁻1. அடுத்தது next, if hypothetically the rate of reaction quadruples when the temperature changes from 310 to 320 Kelvin, then the activation energy of this reaction would be.
லாக் வேல்யூ கொடுத்திருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. வெப்பநிலை 310 கெல்வின்ல இருந்து 320 கெல்வினுக்கா மாறும் போது, ஓகே, டெம்பரேச்சர் 10ல இருந்து எவ்வளவா, 310ல இருந்து எவ்வளவா மாறுது, 320 மாறுது. அப்படி மாறும்போது வினை வேகம் 4 மடங்கு ஆகுதுன்னு சொல்றாங்க. அங்க வினை வேக வீதம் இருக்குல்ல, அது வினை வேகம். வினை வேகம் 4 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த இடத்துல அதோட கிளர்வுறு ஆற்றல், இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதோட கிளர்வுறு ஆற்றல் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா என்னன்னு சூஸ் பண்ணணும் இல்ல. ஃபார்முலா இங்க என்ன வரும்னு பாரு, லாக் ஆஃப் K2/K1 ஃபார்முலா தானே பாத்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இதுக்கு ஃபார்முலா பாத்திருக்கோம் இல்ல. சோ லாக் ஆஃப் K2/K1 ஈக்குவல் டு EA/2.303 R இன்டு 1/T1 மைனஸ் 1/T2. இப்ப T1 T2 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. இந்த இடத்துல ரேட் வந்துட்டு எனக்கு குவார்டர் போல் ஆகுதுன்னு சொல்றாங்க. ரேட் வந்துட்டு 4 மடங்கு ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப K2/K1 ஓட வேல்யூ நீ டைரக்டா 4னே போட்டுக்கலாம். ஓகே, அப்ப K2/K1 ஓட வேல்யூ டைரக்டா 4னு போட்டீங்கன்னா இங்க வேல்யூ பாரு, log 4 ஓட வேல்யூ 0.60. அது நமக்கு டைரக்டாவே தெரியும், அதை அப்படியே போட்டுக்கோ. 0.60 இன்டூ 2.303 8.314. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 10/310 இன்டூ 320 வருமா, அதை இந்த பக்கம் கொண்டு வந்துரு. அவ்வளவுதான். இதை இந்த பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணனா ஃபைனல் ஆன்சர் 114.34 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு வரும். ஓகே, அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ண. இந்த 2.3 8.3ன்னு வை. இதெல்லாம் ஃபுல்லா வச்சு சால்வ் பண்ணாத, எல்லாத்தையும் அப்ராக்சிமேட்டா வச்சு சால்வ் பண்ணும் போது கிடைக்கிற வேல்யூ 114ன்னு வரும். ஓகே, இப்ப 114 இந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த ஃபார்முலா தெரியணும். ரெண்டு வேற வேற டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க, ரெண்டு வேற வேற வெப்பநிலை கொடுக்குறாங்கனாவே ஃபார்முலா என்னதுதான், லாக் ஆஃப் K2/K1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது 58வது கொஸ்டின்ல 100 ml 0.1 molarity aqueous ammonia solution is treated with 50 ml 0.05 molarity aqueous KCl. If pKb of ammonia is 4.75, then pH. 100 மில்லி 0.1 மொலாரிட்டி நீர்த்த அமோனியா கூட 50 மில்லி 0.05 மொலாரிட்டி அக்வஸ் HCl போடும் போது என்ன pHன்னு கேக்குறாங்க. அமோனியாவோட pKb கொடுத்திருக்காங்க. நமக்கு பாரு, ஒரு வலிமை குறைந்த காரம் நீர்த்த அமோனியா அப்படின்னா அது ஒரு வீக் பேஸ், வலிமை குறைந்த காரம். அது கூட ஒரு ஆசிட் HCl கொடுத்திருக்காங்க. இப்ப வீக் பேஸ் அமோனியா பிளஸ் அது கூட HCl போட்டா அது அமோனியம் குளோரைடா மாறுமா. அப்ப இந்த இடத்துல அமோனியாவோட வேல்யூ பாரு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு, 100 மில்லி 0.1 மொலாரிட்டி. 100 மில்லி 0.1 மொலாரிட்டினா வால்யூமையும் மொலாரிட்டியவும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அப்ப வால்யூமையும் மொலாரிட்டியும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.1 இன்டூ 0.1 0.01. ஏன் சார் 0.01 வருதுன்னா, இங்க மில்லியில இருக்கிறத லிட்டருக்கு மாத்தினா 0.1 லிட்டர் தானே. 100 mlங்கிறது 0.1 லிட்டர். ஓகே, அடுத்தது HCl. HClக்கு பாரு 50 மில்லின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 0.050 இன்டூ அல்லது 50 டிவைடட் பை 1000 தான். ஓகே, 0.050 இன்டூ 0.005 போட்டா 0.0025 அப்படின்னு வரும். அப்போ இங்க எவ்வளவு HCl எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இங்க அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுமா. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு கொடுக்கும்னா 0.01ல இருந்து 0.0025 சப்ராக்ட் பண்ணா கிடைக்கிற அமோனியம் குளோரைட் 0.0075. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எது கம்மியா இருக்கோ அதோட அளவுக்கு இங்க கிடைக்கும். அது அந்த அளவுக்கு இது ரெண்டும் வினை புரியுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அளவுக்கு வினை புரிஞ்சா அப்ப இந்த 0.01ல இருந்து 0.0025 ரியாக்ட் ஆயிடுச்சு. அப்ப மீதி இங்க எவ்வளவு இருக்கும், 0.0075 இருக்குமா. இங்க 0 ஆயிடுமா. இது ரெண்டும் சேர்ந்து இங்க எனக்கு 0.0075 கிடைக்குமா. ரைட்டா, அந்த மாதிரி தான் யோசிக்கணும். இது நான் ஆல்ரெடி கிளாஸ்ல ஒரு மாடல் போட்டிருக்கோம். சோ இது எப்படின்னு பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் அமோனியாவோட மொலாரிட்டியவும் அதோட வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது HClக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அமோனியம் குளோரைடுக்கு தெரியாது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூல எது கம்மியா இருக்கோ அதை வச்சு பஃபர் எழுதிக்கணும். பாரு, இங்க ஃபைனலா கிடைக்கிற சொல்யூஷன்ல அமோனியா இருக்கு, அமோனியம் குளோரைடு இருக்கு. அப்ப அமோனியாவும் அமோனியம் குளோரைடுனா அப்ப அது ஒரு வலிமை குறைந்த அமிலமும் அதோட உப்பும் தானே. வீக் பேஸோட சால்ட் இல்ல. அப்ப ஃபார்முலா சால்ட் பை ஆசிட் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கும். அவ்வளவுதான்.
ஓகே, அப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது பாரு, நம்ம பிஹெச் எடுத்துக்க முடியாது, ஏன்னா பிஓஹெச் தான் பேஸ், வலிமை குறைந்த காரம், காரத்தாங்கல் தான். ஓகே, அப்போ பஃபர்ஸ் பேசிக் பஃபரா இருந்ததுன்னா பிஓஹெச் தான். பிஓஹெச் ஈக்குவல் டு பிகே பி பிளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை ஆசிட். இங்க இவ்வளோ ஹெச்சிஎல் இருக்கு, இவ்வளோ ஹெச்சிஎல் எனக்கு இவ்வளோ சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். 2.5 மில்லி மோல்னு கொடுத்துருக்காங்கடா, நான் 0.0025 எடுத்தேன். இவங்க மில்லி மோல்ல கொடுத்துருக்கிறதுனால அவங்க 2.5 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2.5 7.5 ஆர் நீ இங்க எழுதும் போது 0.0025 டிவைட் பை 0.0075 போடு. 4 டிஜிட் புள்ளி பின்னாடி வச்சுக்க, 1/3 வருமா, 25, 1/3. இப்ப log 1 மைனஸ் log 3 அவ்வளவுதான். அப்ப பிஓஹெச் ஓட வேல்யூ கிடைச்சிரும். பிஓஹெச் கிடைச்சதுக்கு அப்புறம் பிஹெச் கால்குலேட் பண்ணி எழுதிக்கும், அவ்வளவுதான். பிஓஹெச்க்கு அப்புறம் பிஹெச்னா 14 மைனஸ் பிஓஹெச் போட்டினா ஃபைனல் ஆன்சர் பாரு, 4th ஆப்ஷன். கண்டிப்பா 2 ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் இல்ல, 1 4 கண்டுபிடிச்சினா போதும். ஓகே, புரிஞ்சா இது? இத கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது 59. The oxidation number of each bromine atom in Br3O8. Br3O8ல ஒவ்வொரு புரோமின்ல இருக்கிறதுக்கும் என்னன்னு கேக்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல போட்டிருக்கோம். புரோமினை சுத்தி 6 பாண்ட் இருக்கிறதுனால +6, இங்க புரோமினை சுத்தி 2 பாண்ட் இருக்கிறதுனால +4, இங்க புரோமினை சுத்தி 6 பாண்ட் +6. அப்ப +6 +4 +6 அப்படின்னு வரணும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 60. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினையோட வகை கூட பொறுத்து சொல்றாங்க. பாரு, மீத்தேன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. மீத்தேன் ஆக்சிஜன் கூட வினை புரியுதுன்னா அது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன், எரிதல் வினை. கரெக்டா? கம்பஷன் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் தானே, ஒரு இணைதல் வினை தானே. இது நான் சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பேன் பாரு. கம்பஷன் ரியாக்ஷன், ஆல் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். அனைத்து எரிதல் வினைகளும் இணைவு வினைகள். ஓகே, அப்ப ஏக்கு 4, ஏக் 4 ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாரு, இருந்தா அதோட முடிச்சிரு. ஓகே, 1 and 3 2 இருக்கு, அப்ப அதை வச்சு போட முடியாது. அடுத்தது இது 2 ஆப்ஷன்ல எது மாறுதுன்னு பாரு, இதுக்கப்புறம் எல்லாமே மாறிதான் இருக்கு. அடுத்தது பிக்கு பாரு, பில V2O5 கால்சியம் ரெண்டும் போடும்போது இந்த O என்ன ஆயிடுச்சு, இந்த கால்சியத்துக்கு போயிடுச்சு. கரெக்டா? அப்போ இங்க மெட்டல், இந்த கால்சியம் இந்த V2O5ல இருக்கிற வெனேடியத்தை என்ன பண்ணிருக்கு, டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு, இடப்பெயர்ச்சி பண்ணிருக்கு இல்ல. அந்த வெனேடியத்தை துரத்திட்டு கால்சியம் போய் உட்காந்துருக்கு, அப்ப அது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே, இடப்பெயர்ச்சி வினை தானே. அப்ப பிங்கிறது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். பிக்கு 2 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாரு, தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். ஓகே, ஏக்கு 4 பிக்கு 3 தேர்ட் ஆப்ஷன். மீதி இருக்கிறத செக் பண்ணிக்கோ. H2Oங்கிறது இங்க ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் டீகம்போஸ் ஆகுது, சிதையுது, அதனால டீகம்போஷன். நெக்ஸ்ட் Cl2ங்கிறது இங்க OH கூட போடும்போது ClO-, இங்க குளோரின் +1 ஆகும், இங்க குளோரின் -1 ஆகும் இருக்கு. ஆக்சிடைஸும் ஆகுது, ரெடியூஸும் ஆகுது, ஆக்சிஜனேற்றமும் அடையுது, ஒடுக்கமும் அடையுது. ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன், விகித சிதைவு வினை. அவ்வளவுதான். இப்ப டிக்கு 3. ஸோ இதை வச்சு ஆன்சர் போட்டுக்கோ. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 61ல தி டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமர்ஸ் ஆஃப் சைக்ளிக் ஈத்தர்ஸ். வளைய ஈத்தர்கள் எவ்வளவு பாசிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. மொத்த மாற்றியங்களும் கேக்குறாங்க. ஓகே, இங்க மாற்றியம்னா எல்லாமே எடுத்துக்கணும். இந்த நம்ம இது பார்த்திருப்போம் இல்லையா, ஒளியியல் மாற்றியம், ஆப்டிகல் ஐசோமெரிசம், அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஓகே, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், புறவெளி மாற்றியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ பாரு, மொத்தம் 10 ஐசோமர்ஸ், இதெல்லாம் தான் அதோட ஸ்ட்ரக்சர். இது ஒரு கைரல் கார்பன். கைரல் கார்பனா இருந்தா DL 2 ஸ்ட்ரக்சரா. சோ அப்ப இந்த காம்பவுண்டுக்கு 2, இது 1, இது 1. இங்க இது ஒரு மீசோ காம்பவுண்ட், வெட்டுனா 2 பக்கமும் ஈக்குவல் ஆஃபா பிரியும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சோ இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட், நார்மலாவே இது ஒரு காம்பவுண்ட். அடுத்து D and L, இங்க இடத்துல ஒரு ஐசோமர் இருக்கு, ஒரு கைரல் கார்பன் இருக்கிறதுனால இது 1. இந்த இடத்துல இது ஒரு காம்பவுண்ட், இது ரெண்டும் D and L ஐசோமர். இது மீசோ, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, இதுக்கு ரெண்டுக்கும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. அப்ப இது D and L ஐசோமர், D and L மாற்றியத்தை காட்டும். ஓகே, அப்ப இதுல 2, மொத்தமா 10 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, மொத்தம் 10 காம்பவுண்ட். அடுத்தது இந்த D and L மீசோலாம் வந்துட்டு நமக்கு இல்ல, பட் ஆனா பார்த்து வை, எதுக்கும் பார்த்து வை. நமக்கு நம்மளோட நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்டு வச்சிருவாங்க.
ஓகே, அடுத்தது டாட்டோமெரிசம் இஸ் எக்ஸிபிட்டட் பை. டாட்டோமெரிசம் வெளிப்படுத்துவது. டாட்டோமெரிசம் நான் சொல்லியிருக்கேனா, டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் அண்ட் தென் OH இருக்கணும். ஈனால் இருந்ததுன்னா அங்க டாட்டோமெரிசம் நடக்கும்னு சொல்லியிருக்கமா. டபுள் பாண்டும் இருக்கணும், ஆல்கஹாலும் இருக்கணும், ரெண்டும் ஒரு காம்பவுண்ட்ல இருந்தா அது ஈனால். அதுல எனக்கு கண்டிப்பா டாட்டோமெரிசம் நடக்கும். ஓகே, அங்க எனக்கு கண்டிப்பா என்ன நடக்கும், டாட்டோமெரிசம் நடக்கும். ஓகே, ஸோ அப்ப இங்க அதை வச்சு போடும்போது கிடைக்கிற என்ன எது இதெல்லாம் வந்து டாட்டோமெரிசம் இருக்கும்னு பாரு, எதெல்லாம் இந்த டாட்டோமெரிசம் நடக்கும் அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், இப்ப இங்க ஓகே எல்லா காம்பவுண்டுக்கும் கொடுக்கல. சோ அப்ப நம்ம இங்க இதுலயே சொல்றேன் பாரு. இங்க பாரு, இங்க OH இருக்கா, இங்க டபுள் பாண்ட் இருக்கா, இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் போது இந்த இடத்துல எனக்கு கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடந்ததுடா. CH சிங்கிள் பாண்ட் CHO அப்படின்னு ஃபார்ம் ஆகும், ஒரு ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ இது ஒரு பாசிபிள், ஏன்னா இங்க ரிங்குக்கு வெளியில இருக்கு, அது ஈஸியா நடக்கும். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி பிரிட்ஜ்டு காம்பவுண்டா இருந்தா அங்க டாட்டோமெரிசம் நடக்காது. ஓகே, அந்த பக்கத்துல இருக்கிற கார்பன், அந்த கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் பாரு, பிரிட்ஜ்டு கார்பன், பால கார்பன்களா இருந்தா அங்க கண்டிப்பா டாட்டோமெரிசம் நடக்காது. ஓகே, சோ அப்ப அது வராது. அடுத்தது இந்த காம்பவுண்ட் பாரு, இங்க எனக்கு டபுள் பாண்ட் இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இங்க ஷிஃப்ட் ஆனாதான் எனக்கு இங்க கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்காது. ரைட்டா? இங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்கணும்னா அந்த கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் sp3 கார்பனா இருக்கணும். மினிமம் ஒரு sp3 கார்பன் இருக்கணும். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல பாரு, hint பாரு, for a carbonyl compound to show tautomerism it must have at least one hydrogen at sp3 hybridized carbon atom. ஒரு ஹைட்ரஜன் ஆவது sp3 ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல எனக்கு sp2 கார்பன் தான் இருக்கு, இங்க எனக்கு ஹைபிரிடைசேஷன் நடக்காது. ஓகே, அதே இந்த காம்பவுண்ட்ல பாரு, இங்க எனக்கு பக்கத்துல ஹைட்ரஜன் இருக்கா, இந்த இடத்துல எனக்கு கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்கலாம் தானே. ரைட்லா? ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணி பார்க்கணும். வர டாட்டோமெரிசம் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கல, டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பிளஸ் பேலன்ஸ் பண்ணி இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த H பிளஸ்ஸா வெளியே போகும், வெளியே போற பிளஸ் இந்த O மைனஸ் கூட சேர்ந்து OH மாறும், அப்ப அது ஈனாலா மாறும். அப்ப இது கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசத்தை காட்டும். ஓகே, அடுத்தது இங்க இதுலயும் பாரு, டபுள் பாண்ட் OH இருக்கிற காம்பவுண்ட்லயே எனக்கு என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் கண்டிப்பா கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் நடக்கும். ஃபீனால்ல கண்டிப்பா நடக்கும். ஓகே, எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் இங்க கொடுத்துரும், இது H பிளஸ்ஸா வெளியே போகுமா, இந்த பாண்ட் இது மேல ஷிஃப்ட் ஆகும், அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ், அந்த H வந்து அங்க ஆட் ஆகும். ஓகே, சோ இது டேப்ல கொஞ்சம் ஸ்லோவா வருது, நான் கீழே ஸ்ட்ரக்சர் காட்டுறேன், வெயிட் பண்ணு. இந்த மாதிரி. ஓகே, சோ டாட்டோமெரிசம் காட்டுனா மெயின் கண்டிஷன் என்னடா, கார்பனைல் குரூப் கூட, ஓகே, கார்பனைல் தொகுதி கூட பக்கத்துல இருக்கிற கார்பன் sp3 கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும், அதான் கண்டிஷன் டாட்டோமெரிசத்துக்கு. ஓகே, அப்ப அதை வச்சு நீ கீட்டோனா கீட்டோன் ஈனால் டாட்டோமெரிசம் போட்டுக்கலாம். ஓகே, சோ அப்ப ADE மூணு ஸ்ட்ரக்சர் இங்க ஃபார்ம் பண்ணுது. சோ ADEனா அப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன், அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஏன் சார் இங்கதான் sp3 கார்பனே இல்லையே சார், நீங்க இங்க மட்டும் ஏன் சார் போட்டீங்க? ஆமா, இது sp3 கார்பன் இல்லதான். ஏன் இல்ல, நான் கார்பனைல் குரூப் பக்கத்துல தானே sp3 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், இது ஆல்கஹால் இல்ல. அப்ப இது ஷிஃப்ட் ஆச்சுன்னா எனக்கு கார்பனைல் குரூப் வரும்ல, அப்ப எனக்கு பக்கத்துல sp3 கார்பன் இருக்கும்ல, அப்படிதான் யோசிக்கணும். ஓகே, சோ அதை பாத்துக்கோ. அடுத்தது 63, distillation under reduced pressure method is used to purify liquids having very high boiling point and those which decompose at or below their boiling point. குறைந்த அழுத்தத்தில் காய்ச்சி வடித்தல் என்பது அதிக கொதிநிலை கொண்ட திரவங்களை தூய்மையாக்க பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அவைகள் அவற்றின் கொதிநிலைக்கு கீழ் சிதைவடைகின்றன. எதெல்லாம் அதோட கொதிநிலைக்கு கீழே சிதைவடையுமோ அந்த மாதிரி இருக்க லிக்விட தான் நம்ம ரெடியூஸ்டு ப்ரெஷர்ல நம்ம டிஸ்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குறைந்த அழுத்தத்தில் காய்ச்சி வடித்தல் நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
அடுத்தது செகண்ட் ஒன் பாரு, on treating sodium fusion extract with sodium nitroprusside, appearance of Prussian blue color indicates the presence of sulfur. சோடியம் உருக்கு சாறை சோடியம் நைட்ரோப்ரூசைடுடன் வினைப்படுத்தும் போது பிரஷியன் நீலம் சோடியம் நைட்ரோப்ரூசைடு ஆட் பண்றோம்னாவே அங்க வயலட் கலர் தானே ஃபார்ம் ஆகும், ஊதா நிறம் தானே வரும். ருஷ்யன் ப்ளூ எங்க இருந்து வந்துச்சு? ருஷ்யன் ப்ளூ வருதுன்னா அது நைட்ரஜனை டினோட் பண்ணும். ஆனா இங்க நைட்ரோப்ரூசைட் சோடியம் நைட்ரோப்ரூசைட் கூட ஊதா நிறம் வயலட் கலர் வந்துச்சுனாவே அது சல்ஃபர். ஆனா இங்க பிரஷியன் நீலம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அது ஆக்சுவலி வயலட் கலர். அப்போ 1 கரெக்ட் 2 தப்பு. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கீழே அதுக்கான ரியாக்ஷன். அடுத்தது 64. in the following reaction, இந்த ரியாக்ஷன்ல எது மேஜர் ப்ராடக்ட், இது அதிக அளவு விளைபொருள்? ஓசோனலைசஸ் தானே. உடச்சு இங்க ஒரு ஓவ போடு, இங்க ஒரு ஓவ போடு. ஆன்சர் என்ன வரும்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமா? ரைட்டா? அவ்வளவுதான். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டபுள் பாண்ட் உடச்சு 2 பக்கமும் ஓ போடணும், அதானே சொல்லியிருக்கோம். ஓகே. அடுத்தது 65. மீத்தேன் கூட ஆக்சிஜன் காப்பர் 523 கெல்வின் டெம்பரேச்சர்லயும் 100 ATM பிரஷர்லயும் போடும்போது ஒரு காம்பவுண்டர். அதே மாலிப்டினம் ஆக்சைடு கூட போடும்போது ஒரு காம்பவுண்டர். இதுல ரெண்டுலயும் எது எது என்னென்ன காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, காப்பர் கூட போடும்போது மெத்தனால் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, எப்பவுமே காப்பர் கூட போடும்போது மெத்தனால், ஓகே, ஆல்கஹால் கிடைக்கும். அதே மாலிப்டினம் ஆக்சைடு கூட போடும்போது ஆல்டிஹைடு கிடைக்கும். மெத்தனால் அண்ட் மெத்தனல். இது CH3OH, இங்க HCHO. இது ரெண்டும் தான் ப்ராடக்ட். சோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன், மெத்தனாலும் மெத்தனல்லும். இல்லைங்கதா? அடுத்தது 66. ஒரு ஆல்கைன், அந்த ஆல்கைன் கூட சோடா அமைட போடுறாங்க. சோடா அமைட போட்டோம்னாவே ஆல்கைன் கூட சோடா அமைட போட்டாவே அங்க இருக்கிற ஹைட்ரஜன் வெளியே போயிடும்பா. ஓகே, வெளியே போயிட்டு அது கூட கிரிக்னார்ட் ரியேஜென்ட போடும்போது அந்த CH3CH2 அங்க போய் ஆட் ஆகும். அப்போ இங்க என்ன ரியாக்ஷன்னா பாரு, ஃபர்ஸ்ட் சோடா அமைட போடும்போது இங்க இருக்க ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இந்த CH3CH2 அந்த கார்பன்ல போய் ஆட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் சோடியம் கூட லிக்விட் அமோனியா போட்டா டிரான்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, டிரான்ஸ் அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, அது கூட KMNO4 போட்டா, நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டபுள் பாண்ட்ல இருக்கிற கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப்பும் ஒரு ஹைட்ரஜனும் இருந்து அங்க அசிடிஃபைடு KMNO4 போட்டோம்னா, அமிலப்படுத்தப்பட்ட KMNO4 போட்டா அங்க கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கேனா. இதே டபுள் பாண்ட்ல இருக்கிற காம்பவுண்ட்ல ரெண்டுமே ஹைட்ரஜனா இருந்தா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். இதே டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்ல ரெண்டுமே அல்கைல் குரூப் இருந்தா கீட்டோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே சொல்லியிருக்கோம் ஹைட்ரோ கார்பன்கள் யூனிட்ல. ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, 2 கார்பாக்சிலிக் ஆசிட். இது நடுவுல உடஞ்சு இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, அடுத்தது இதே பேயர்ஸ் ரியேஜென்ட், பேயர் வினைக்காரணிங்கிறது என்னடா? கோல்டு டைலோட் KMNO4 இல்ல, குளிர்ந்த நீர்த்த KMNO4 நீர் கரைசல். அப்ப அங்க போடும்போது டபுள் பாண்ட்ல 2 கார்பன்லயும் OHன்னு போய் ஆட் ஆகணும். ஓகே, சோ அப்ப என்னென்ன காம்பவுண்ட் எல்லாம் பாரு, எதெல்லாம் கரெக்ட்னு பாரு. Qங்கிறது டிரான்ஸ் ஹெக்ஸீன், கரெக்ட், டிரான்ஸ் காம்பவுண்ட் தான். Sங்கிறது ப்ரொப்பனல், எஸ் ப்ரொப்பனலா, இது தப்பு இல்ல. அடுத்தது ஆறுங்கிறது ஹெக்சன் 3,4 டயால். ஆறுங்கிறது ஹெக்சன் 3,4 டயால் கிடையாது, அது ஆசிட். அப்போ ஏ மட்டும்தான் கரெக்டா இருக்கு. சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த சோடாமைடு கூட போடும்போது ஹெச் வெளியே போயிட்டு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் போடும்போது அந்த அல்கைல் குரூப்பே அங்க ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கிறதுலுமே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 67. கன்சிடர் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் சீக்வென்ஸ். அல்கைன் கொடுத்திருக்காங்க, தட் இஸ் ஈத்தைன். ஈத்தைனை எடுத்து அயன் டியூப், செஞ்சூடான இரும்பு குழாய், ரெட் ஹாட் அயன் டியூப் வழியா போட்டா அது பென்சீனா மாறும்னு சொல்லியிருக்கோமா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பென்சீன், ஏங்கிறது பென்சீன். அந்த பென்சீனை எடுத்து ப்ரொப்பைல் குளோரைட போட்டா ஐசோ ப்ரொப்பைல் குளோரைடு ஃபார்ம் ஆகுமா? அந்த ஐசோப்ரோப்பைல் குளோரைடை எடுத்து ஆக்சிஜன் கூட போட்டோம்னா அது கியூமின் பெராக்சைட ஃபார்ம் பண்ணுமா? அத ஹைட்ரோலைசிஸ் பண்ணா
ஃபீனால் கிடைக்கும். இது நம்ம ரியாக்ஷன் பார்த்ததுதான். ஸோ இவங்க இப்ப என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சியை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு. சிங்கிறது ஃபீனால். இட் இஸ் மோர் அசிடிக் தென் எத்தனால். ஆல்கஹாலை விட ஃபீனால் அமிலத்தன்மை அதிகம் தான், அசிடிக் நேச்சர் அதிகம் தான். கரெக்ட். செகண்ட் ஒன் இன்கரெக்ட் தான் கேக்குறாங்க, நம்ம கரெக்ட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், it does not give dark color coloration with freshly prepared FeCl3. நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடு பிராக்டிக்கல்ல படிச்சிருக்கோம். நியூட்ரல் ஃபெரிக்ளோரைடு கூட போட்டா அது வயலட் கலரை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம்ல, ஊதா நிறத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம்ல ஃபீனாலு. அதுவும் கரெக்ட். இட்ஸ் சோடியம் சால்ட் ரியாக்ட் வித் மெத்தில் குளோரைட் டு கிவ் ஈத்தர் ஆஃப். இந்த இடத்துல இந்த ஃபீனாலோட சோடியம் உப்பு எடுத்து மெத்தில் குளோரைடு போட்டா ஃபீனாலோட சோடியம் உப்புனா என்னடா? சோடியம் ஃபீனாக்சைடு. அது கூட CH3Cl போட்டா என்ன கிடைக்கும்? வில்லியம்சன் சிந்தசிஸா ஈத்தர் ஃபார்ம் ஆகும் தானே? கரெக்ட். அனிசோல் கிடைக்கும். அப்ப தேர்ட் ஒன்னும் கரெக்ட். ஃபோர்த் ஒன், இட் லிபரேட் ஹைட்ரஜன் ஆன் ரியாக்ஷன் வித் சோடியம். இப்போ அதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த இட் டஸ் நாட் கிவ் டார்க் கலர்னு கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலி இது கலரை கொடுக்கும், ஊதா நிறத்தை தராதுன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை ஒழுங்கா படிக்கல, பட் ஆனா அது கொடுக்கும் இல்லையா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். ரியாக்ஷன் பார்த்துக்கோ. ஆல்கைன் ஈத்தைனை எடுத்து ரெட் ஹார்ட் அயன் டியூப் போட்டா பென்சீன். அது கூட ப்ரொப்பைல் குளோரைட போட்டா ஐசோ ப்ரொப்பைல் பென்சீன். கார்போ கேட்டையனோட ஸ்டெபிலிட்டி பொறுத்துப்பா. இது வெளியே போயிடுச்சுன்னா இங்க Cl மைனஸா வெளியே போயிடும், இந்த CH2 பிளஸ். கார்பேனியனோட ஸ்டெபிலிட்டிக்காக இதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, நடுவுல இருக்கிற பிளஸ் இங்க போயிடும், இங்க இருக்க ஹெச் இங்க வந்துடும். அப்ப இந்த பிளஸ் தான் போய் பென்சீன் ரிங்ல ஆட் ஆகும், ஐசோ ப்ரொப்பைல் பென்சீன். அது இது கியூமின் கூட ஆக்சிஜனை போட்டா ஹைட்ரோலைஸ் பண்ணா ஃபீனால். அவ்வளவுதான். ஐசோப்ரோபைல் பென்சீனுக்கு பேர் தான் ஃபீனால், சொல்லியிருக்கோம்ல. ஓகே, அடுத்தது 68. இப்ப இது என்னென்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்துட்டு ஆக்சுவலி ரெண்டு ரியாக்ஷன் நமக்கு தெரியாத ரியாக்ஷன், ஃபினகாலோனும் கிளைசன் எஸ்டரும் வந்துட்டு நமக்கு தெரியாது. அது தெரியாம மீதி இருக்கிற ரெண்டை மட்டும் பார்த்தா போதும். அதை ரெண்டை வச்சு மட்டும் எழுத முடியுதா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஹெல்வோல்ஹார்ட் ஜெலின்ஸ்கினா ரெட் பாஸ்பரஸ் கூட குளோரினா, ரெட் பாஸ்பரஸ் கூட குளோரின், இங்க பாஸ்பரஸ் மிஸ் ஆயிடுச்சு. ரெட் பாஸ்பரஸ் கூட குளோரின்னா சி. அப்ப சிக்கு 1 இல்ல. அடுத்தது ஃபார்மால்டிஹைடும் பென்சால்டிஹைடும் கான்சென்ட்ரேட்டட் KOH, அடர் KOH போட்டா அது கேனிசரோ ரியாக்ஷனா? டிக்கு 2. சிக்கு 1 டிக்கு 2. ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. 2 ஆப்ஷன் இருக்கா? அப்போ இதுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் பாரு. என்ன கொடுத்துருக்கான்? கிளைசன் எஸ்டர் கண்டென்சேஷன். எஸ்டர் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏவ்ல இருக்கா? அப்ப ஏக்கு 4 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். எஸ்டரை வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிடறோம். தட்ஸ் இட். ஓகே, ஃபினகாலும் நமக்கு தேவையில்லைப்பா. அது அவுட் ஆஃப் NCERT. பழைய NCERTல இருக்கும், புதிய NCERTல கிடையாது. ஓகே, சோ அது தேவையில்லை. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 69. which one of the following reaction does not give benzaldehyde? பென்சால்டிஹைடு எது கொடுக்காதுன்னு கேக்குறாங்க. சோ இது ரோசன்மன் ரிடக்ஷன் பென்சால்டிஹைட கொடுக்கும். எட்டர்ட் ரியாக்ஷன் பென்சால்டிஹைட கொடுக்கும். கேட்ரமேன் ரியாக்ஷன் இதுவும் பென்சால்டிஹைட கொடுக்கும். இத போட்டா நமக்கு COOH ஃபார்ம் ஆகும், பென்சாயிக் ஆசிட்ல கிடைக்கும். கரெக்டா? பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். அப்ப அது தப்பு. சோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 70. in the following reaction ஃபீனால் கூட சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் போடுறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடுனாவே கோல்ஃப் ரியாக்ஷன் தான், கோல்ஃப் வினை. ஓகே, இப்ப கோல்ஃப் ரியாக்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம்ப்பா. அப்போ கோல்ஃப் ரியாக்ஷன்னா ப்ராடக்ட் என்னடா?
COOH OH சாலிசிலிக் ஆசிட் தானே, சாலிசிலிக் அமிலம் தானே. எது மேஜர் ப்ராடக்ட்னு இங்க மேஜர்னு கொடுத்திருக்காங்க, அப்ப மேஜர் ப்ராடக்ட் தான் எழுதணும். ஓகே, அதிகப்படியான விளைபொருள். இங்க 4 ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அது தப்பு, 2 ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் தான் வரணும். இல்ல 2 ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட், இது ஒண்ணுதான் இருக்கு. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். கோல்ஃப் ரியாக்ஷன் அதுவும் இல்லாம இது ரீமர்டிமன் வராது, இதுவும் வராது. இங்க 4 வராது, 2 தான் வரும். மைனர் ப்ராடக்ட்னு கேட்டாங்கன்னா 4, ஆனா இங்க மேஜர் தான் கொடுத்திருக்காங்க, அதனால 2 செகண்ட் ஆப்ஷன். ஓகே, கோல்ஃப் ரியாக்ஷன், ரியாக்ஷன் பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். NaOHும் CO2வும் கொடுத்திருந்தாங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன், அதே NaOHும் CHCl3யும் கொடுத்திருந்தாங்கன்னா ரீமர்டிமன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்தது அங்க கிடைக்கிற ப்ராடக்ட் 2 ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. நெக்ஸ்ட் அசன் பாரு, கூற்று aniline cannot be prepared by Gabriel Thallimate synthesis using chlorobenzene. Aniline cannot be prepared by Gabriel Thallimate synthesis using chlorobenzene. chlorobenzene யூஸ் பண்ணி Gabriel Thallimateல அனிலினை தயாரிக்க முடியாது. கரெக்ட். ஏன்னா குளோரோபென்சீன்ல குளோரினுக்கும் கார்பனுக்கும் நடுவில் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும், பாண்டை பிரேக் பண்ண முடியாதுல்ல Gabriel Thallimateல. அது கரெக்ட் தான். அசன் கரெக்ட், கூற்று கரெக்ட். காரணம் பாரு, in Gabriel Thallimate synthesis, chlorobenzene does not undergo nucleophilic substitution with anion formed by thallimide. ஆக்சுவலி அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அண்டர்கோ ஆகாது, நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்காது. அப்ப நடக்கலன்னா அப்ப அந்த இடத்துல குளோரின் வெளியே போகாது இல்ல, பென்சின் ரிங்கெல்லாம் அங்க போய் ஆட் ஆக முடியாது. அப்ப அதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்ப இது ரெண்டுமே கரெக்ட், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் கூட. ஓகே, சோ ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 72ல பாரு, ஃபர்ஸ்ட் அமைடு கொடுத்திருக்காங்க. அந்த அமைடை எடுத்து அது கூட புரோமின் NaOH போடுறாங்க. புரோமின் NaOH போட்டா ஆஃப்மன் புரோமைடு தானடா, CO வெளியே போயிடும், அனிலின் கிடைக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் H2SO4ம் HNO3யும் போட்டோம்னா 3 ஆர்த்தோ பேரா நைட்ரோ, சாரி ஆர்த்தோ பேரா பெட்டா, 3லயும் NO2 போய் ஆட் ஆகும்ல. இதுல பேரா மட்டும் 51%, மெட்டா 47%, ஆர்த்தோ 2%. ஆல்ரெடி இதை நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? சோ ஆன்சர் இதுக்கு என்ன ஆப்ஷன் பாரு, அதை வச்சு போடும்போது ஆன்சர் இங்க நமக்கு மேல செக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பர்சன்டேஜ் தான்டா முக்கியம். ஆர்த்தோ பேரா மெட்டா, அது ஆர்த்தோ மெட்டா சாரி பேரா மெட்டா ஆர்த்தோ, அந்த ஆர்டர் தெரியணும். ஓகே, சோ ஆன்சர் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது நெக்ஸ்ட் 73. அரேஞ்ச் தி ஃபாலோவிங் அமீன்ஸ் இன் தேர் டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே, அமீன்ஸோட டிக்ரீசிங் ஆர்டர்ல ஒரு அரேஞ்ச் பண்ண சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப இதை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற என்ன ஆர்டர்ல வரும்னு பாரு. பென்சீன் அமீன், பென்சீன் அமீன்னா அனலின்ரா. N-மெத்தில் அனலின் அப்படின்னா அனலின் மேல NHCH3ன்னு இருக்கும். ஓகே, அடுத்தது டைமெத்தில் அனிலின் அப்படின்னா அனலின் மேல, தட் இஸ் NH2 குரூப் மேல 2 மெத்தில் குரூப் இருக்கும். ஃபினைல் மெத்தனமின் அப்படின்னா NHCH பென்சீன் ரிங் இருக்கணும். சாரி, CH3NH பென்சீன் ரிங் இருக்கணும். பாரு கீழே ஸ்ட்ரக்சரை. இப்ப இந்த இடத்துல நமக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா இருக்கிறது எது, இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமா இருக்கிறது எது அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, சோ அப்ப இருக்கிறதுலயே கம்மியா இருக்கிறது அதிகமா இருக்கிறதுன்னு பார்த்தா, நமக்கு இருக்கிறதுலயே கம்மியா இருக்கிறதுனா காரத்தன்மை, பேசிக் கேரக்டர் கம்மியா இருக்கிறதுனா அது அனலின் தான். ஓகே, ஏன் அனலின்னு சொல்றோம்னா, பிகாஸ் அனலின்ல நைட்ரஜன் மேல இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அவைலபிலிட்டி கம்மி. அவைலபிலிட்டி கம்மினா அப்ப அது சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல காரத்தன்மை கம்மியா இருக்கும், பேசிக் கேரக்டர் கம்மினா பிகேபி வேல்யூ அதிகம். கரெக்டா? இது பென்சீன் அமீன், தட் இஸ் அனலின்க்கு. ரெண்டாவது பினைல் மெத்தனமின் அப்படின்னா
பென்சீன் ரிங் மேல CH2NH2 இருக்கணும். இது ஒரு அலிபாட்டிக் அமீன்ரா, அரோமேட்டிக் கிடையாது. இல்ல பென்சீன் ரிங் மேல டைரக்டா நைட்ரஜன் இருந்தா தான் அரோமேட்டிக் அமீன். இது சைடு செயின்ல அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, அப்போ பென்சீன் ரிங் மேல CH2NH2 இருந்தா அது சைடு செயின்ல இருக்கு. சைடு செயின்ல இருந்ததுன்னா அது அலிபாட்டிக். அலிபாட்டிக்கா இருந்ததுன்னா அதுக்கு காரத்தன்மை அதிகம் தானே, அதோட பேசிக் கேரக்டர் அதிகமா தானே இருக்கும். அப்ப காரத்தன்மை அதிகமா இருக்குன்னா பிகேபி வேல்யூ கம்மியா இருக்குமா? கரெக்டா? அப்ப பிகேபி வேல்யூ கம்மியா இருக்குன்னா பாரு வெறும் 4.70. அடுத்தது என் மெத்தில் அனலின். என் மெத்தில் அனலின்னா நான் முன்னாடி போட்ட ஸ்ட்ரக்சர் தான். பென்சீன் ரிங் மேல NHCH3 அப்படின்னு இருக்கும், என் மெத்தில் அனலின். இது இதே இங்க N, டைமெத்தில் அனலின். ஆக்சுவலி டைமெத்தில் அனலின் அப்படின்னா அனலின் கூட N 2 மெத்தில். ஸோ சிம்பிள். பிளஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் இதை வச்சு போடு. பிளஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட வச்சு நீ கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ரைட்டா? பேசிக் கேரக்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸ் ஐ பிளஸ் எம், அதை வச்சு போடு. ஓகே, இந்த ஆர்டர் வச்சு போட்டீங்கன்னா அலிஃபாட்டிக் அமீன் ஃபினைல் மெத்திலமீனுக்கு மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும், மற்றதுக்கு எல்லாத்துக்குமே அதிகம் தான். அதுல இருக்கிறதுல ரொம்ப கம்மியா இருக்கிறதுனா பென்சீன், அதாவது அனலினுக்கு பேசிக் கேரக்டர் கம்மி. ஓகே, சோ அதை விட்டுரு. பேசிக் கேரக்டர் கம்மினா பிகேவி வேல்யூ அதிகமா இருக்கணும். அடுத்தது என்மெத்தில் அனிலின். இது ஒரு செகண்டரி இல்லையா, செகண்டரி அமீன். இது ஒரு டெர்ஷரி அமீன். சோ அதை வச்சு பார்க்கும்போது செகண்டரி டெர்ஷரின்னு பார்க்கும்போது இந்த என்கமைன் டைமெத்தில் அனிலினுக்கு அதை மற்றதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பேசிக் கேரக்டர் ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, சோ ஆன்சர் எஸ். ஆன்சர் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆர்டர் பாடுறா, உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் நேர்ல வரும்போது கேளு. ஓகே, ஸ்ட்ரக்சர் போட்டு புரிஞ்சுக்கிட்டுனா ஈஸி தான். அடுத்தது 74 டயசோனியம் காம்பவுண்டு. அது கூட ஃபீனால போட்டா ஆரஞ்சு கலரும் அனலின போட்டா மஞ்சள் கலரும் கிடைக்கும்ல. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், இதை பார்த்துப்போம். அடுத்தது 75 KI கூட அசிட்டோன். K in அசிட்டோன் undergoes SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷனோட ரேட் என்னன்னு கேக்குறாங்க. மெத்திலுக்கு அதிகமா இருக்குமா, மெத்தில் குளோரைடுக்கு? அப்ப ஏக்கு அதிகமா இருக்கணுமா? ஏக்கு அடுத்து என்ன சார் வரும் அப்படின்னா, ஏக்கு அடுத்து பாரு, இது ஒரு செகண்டரி, இது ஒரு பிரைமரி. அப்ப ஏக்கு அடுத்து பிரைமரினா பி, பிக்கு அப்புறம் சி, செகண்ட் ஆப்ஷன். ஓகே, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆர்டர் வச்சு பார்த்தோம்னா ஏ அப்புறமா பி அப்புறமா சி, இதான் ஆர்டர். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 76 எது டயாஸ்டியோமர் எனன்சியோமர் கேக்குறாங்க. ஆக்சுவலி இது ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இது நான் கிளாஸ்ல உங்களுக்கு ஐ திங்க் நடத்துறப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி இருக்கும் டயாஸ்டியோமர்னா என்ன, எனன்சியோமர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒண்ணுக்கு ஒண்ணு மிரர் இமேஜா இருந்தா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஆடி பிம்பமா இருந்தா அது எனன்சியோமர். கரெக்டா? இப்ப பாரு 1 3 ஒண்ணுக்கு ஒண்ணு மிரர் இமேஜா, கண்ணாடி வச்சா அப்படியே கிட்ட அப்படியே கிடைக்கும் இல்ல. அப்ப 1 3 எனன்சியோமர். மிரர் இமேஜ் கிடைச்சதுன்னா அது எனன்சியோமர். மிரர் இமேஜே இல்ல, ஆடி பிம்பமே இல்லைன்னா டயாஸ்டியோமர். அப்ப 1 2 பாரு, இங்க ஒரே பக்கமா 2 குளோரின் இருக்கு, ஆனா இங்க ஆப்போசிட்டா குளோரின் இருக்கு. அப்ப அது மிரர் இமேஜ் கிடையாது இல்ல, அப்ப அது டயாஸ்டியோமர். அதே போல 2 3 பாரு, டயாஸ்டியோமர் தான். ஓகே, அப்போ 1 3 எனன்சியோமர் கரெக்ட், 1 2 டயாஸ்டியோமர் கரெக்ட், 2 3 டயாஸ்டியோமர் கரெக்ட், 4மே கரெக்ட், சாரி 3மே கரெக்ட். ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் ABC. ஓகே, அடுத்தது 77 இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்னதை காட்டும் எதை காட்டாது, எதெல்லாம் காட்டும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் சிஸ்டான்ஸை காட்டும் காட்டாது. ஓகே, கண்டிப்பா இது சிஸ்டான்ஸை காட்டும். கரெக்டா? ஏன்னா 4 லிகாண்ட் ஒரு மாதிரி 2 மட்டும் வேற மாதிரி இருக்கு, அது கண்டிப்பா சிஸ்டான்ஸை காட்டும். அடுத்தது இது சிஸ்டான்ஸை காட்டாது. ஓகே, ஆனா அயனைசேஷன் ஐசோமெரிசம் காட்டுமா? புரோமின் வெளியே போயிட்டு NO3 உள்ள வரும்ல, அது பாசிபிள் தானே? ரைட்டா? அடுத்தது இதுவும் பாரு, புரோமின் வெளியே போயிட்டு NO3 உள்ள வருமா? அதுவும் அயனைசேஷன் பாசிபிள் தானே, அயனியாதல் மாற்றியம் சாத்தியம். அடுத்தது இதுவும் பாரு எனக்கு சிஸ்டான்ஸை காட்டும். அப்ப 2 சிஸ்டான்ஸை காட்டும், 2 அயனைசேஷனை காட்டும். இங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நீ பாராவா டயாவான்னு கண்டுபிடிக்கிறது தான் மேட்டர். பாராவா டயாவான்னு கண்டுபிடிச்சுன்னா அதை வச்சு நீங்க ஆன்சர் போட்டு. ஓகே, புரியுதா? இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணிட்டு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளு. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டான்ஸை காட்டும்,
பாராமேக்னெட்டிக்கா இருக்கும். செகண்ட் ஒன் அயனைசேஷன் நாம சொன்னதுதான், அது பாரா. அதே தேர்ட் ஒன்னும் அயனைசேஷன் தான், அதுவும் பாரா. சாரி, அது ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் டயா. அதே போல சிஸ்ட்ரான்ஸ் டயா. ஓகே, லாஸ்ட் ஒன். இதை நீ போடு, கால்குலேட் பண்ணு, தெரியலன்னா கொண்டு வா, நான் இதை உனக்கு நேர்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி இது ஈஸி தான், என்னடா எல்லாத்தையும் நேர்ல சொல்றான்னு நினைக்காத. இது நீ சால்வ் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின் தான், அதனாலதான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். டவுட் இருக்கவங்க மட்டும் எடுத்துட்டு வா. ஓகே, அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா படிச்சவங்களுக்கு அது டைம் வேஸ்ட் ஆகும். அதனால போட்டவங்க ஓகே, போடாதவங்க டவுட் இருந்ததுன்னா எடுத்துட்டு வந்து கேட்டுப்போம். அடுத்தது 78. ஹோமோலெப்டிக், ஒரே மாதிரியான ஈனிகள் உள்ள இருக்கணும். சேம் ஒரே மாதிரியான ஈனி உள்ள இருக்கணும், லிகான்ஸ் உள்ள இருக்கணும்ல. ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இதுல மட்டும்தான் 6 அம்மோனியாவும் இருக்கு, மத்ததெல்லாம் அம்மோனியாவும் குளோரினும் இருக்கு, அப்ப அது வராது. சோ தேர்ட் ஆப்ஷன். அடுத்து மேக்சிமம் பாண்ட் லென்த், சிஓவோட பாண்ட் லென்த். இதுக்கு பாரு, எதுக்கு அதிகமான CO பிணைப்பு நிலம் இருக்கும்னு கேக்குறாங்க. இங்க the greater the positive charge on the central metal atom is less readily the less readily the metal can donate electrons into the pi orbital of the carbon monoxide ligand to weaken the CO bond. ஆக்சுவலி பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல அந்த எலக்ட்ரான் அவ்வளவு சீக்கிரம் பாண்ட கொடுக்காது. அவ்வளவு சீக்கிரம் பாண்ட கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல பை பாண்ட் ஃபார்ம் ஆகிறது கஷ்டம், பாண்ட் வீக் ஆயிடும், வலிமை குறைந்ததா இருக்கும். ஓகே, அப்ப பை பாண்ட் ஃபார்ம் ஆனா பாண்ட் லென்த் குறையும், பை பாண்ட் ஃபார்ம் ஆகலன்னா பாண்ட் லென்த் குறையாது. கரெக்டா? இப்ப மெட்டல் ஆட்டத்தோட சார்ஜ் பாருங்க, எல்லாத்துலயும் டைட்டேனியம் மேல -2 இருக்கா? கரெக்டா? நிக்கல் மேல 0, மேங்கனஸ் மேல +1, கோபால்ட் மேல -. அப்போ இங்க சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மேல எங்க வந்துட்டு சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கோ அங்க எனக்கு பைபாண்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? சார்ஜ் அதிகமா இருந்தா தானே பைபாண்ட் ஃபார்ம் ஆகாது. ஆனா இங்க சார்ஜ் கம்மி, -2 இருக்கு, பிளஸ்ல இருந்தாதான் அதிகம், மைனஸ்ல இருக்கு, கம்மியா இருக்கு. சார்ஜ் கம்மியா இருந்தா அது பைபாண்ட ஃபார்ம் பண்ணாது. ஓகே, பைபாண்ட ஃபார்ம் பண்ணலன்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்ப பைபாண்ட ஃபார்ம் பண்ணாதது இங்க ஃபர்ஸ்ட் டைட்டேனியம், அப்புறமா கோபால்ட் வரும், அதுக்கப்புறமா நிக்கல், கடைசியா மேங்கனஸ். பாண்ட் லென்த் எங்க கம்மின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது மேங்கனஸ் சொல்லலாம். ஆனா அங்க பாண்ட் லென்த் எங்க அதிகம்னு கேட்டதுனால டைட்டேனியம். ஓகே, ரீசன் புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரியணும். என்னது? சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியா இருந்தா அங்க பாண்ட் லென்த் அதிகம். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருந்தா பாண்ட் லென்த் கம்மி. அப்ப ரிலேஷனே எழுதிக்கோ, பாசிட்டிவ் சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த் அப்படின்னு போட்டுக்கலாம்ல. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல மட்டும், அணைவு சேர்மத்துல மட்டும், எல்லாத்துலயும் கிடையாது. சோ அதை வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டினா ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கான்செப்ட் புரிஞ்சுக்கோ, இதை பாத்துக்கோ. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதை கொஞ்சம் பாத்துக்கோ. அடுத்தது 80. தயமின். தயமின்னா பெரியா, விட்டமின் B1. பிரிடாக்சின், பிரிடாக்சினுக்கு கன்வல்ஷன்ஸா? பிரிடாக்சின்ஸ்க்கு கன்வல்ஷன். அது அஸ்கார்பிக் ஆசிட்க்கு ஸ்கர்பி, ரிபோஃப்ளேவின்க்கு கீலோசிஸ். இது மேட்ச் தி ஃபாலோயிங் தான். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். இது நீ படிக்கிறது தான், படிச்சு அப்படியே எழுதுறது தான். அடுத்தது 81. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்று கேக்குறாங்க. பிரான்ச்டு பாலிமர் செயின் ஆஃப் ஆல்பா டி குளுக்கோஸ், அமைலோபெக்டின். அமைலோபெக்டின் கரெக்ட் தான், அது அமைலோ டி குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறது தான். லாக்டோஸும் சுக்ரோஸும் ரெடியூசிங் சுகர். ஆக்சுவலி சுக்ரோஸ் வந்துட்டு நான் ரெடியூசிங் சுகர், அது ஒரு ஒடுக்காத சர்க்கரை இல்ல, அது ரெடியூசிங் கிடையாது. சோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். சிஸ்டீன் இஸ் அ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். கரெக்ட். சிஸ்டீன் CH3S இருக்கும், அது சல்ஃபரை வச்சிருக்கிற அமினோ ஆசிட் தான். கரெக்ட். டிஎன்ஏல சுகர் மாய்டி பீட்டா D2 டிஆக்சி ரிபோஸ், 2வது கார்பன்லாம் ஆக்சிஜன் இல்லாததுன்னு கொடுத்திருக்காங்க, அதுவும் கரெக்ட் தான். ஓகே, இந்த இடத்துல பீட்டா D2 டிஆக்சி ரைபோஸ். ஓகேங்க, டிங்கிற வேர்டு மிஸ் ஆயிருக்கு, இங்க இருக்கு. சோ ஆன்சர் இதுக்கு செகண்ட் ஆப்ஷன். இதெல்லாம் ஆஸ் பர் என்ன இருக்கோ அது அப்படியே தான், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த இது எல்லா எக்ஸாம்லயும் எதுக்குதான் இப்படி வருதோ தெரியல. குரூப் 4, இதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். குரூப் 4னா கோபால்டா, குரூப் 5 ஸ்ட்ரான்சியம், குரூப் 3 அலுமினியம், குரூப் 2 லெட். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன்.
குரூப் ரியேஜென்ட்டையும் என்னென்ன குரூப்ல என்னென்ன வருங்கிறத மட்டுமாவது தெளிவா பார்த்துவேன். அடுத்தது 0.1 molarity aqueous solutions will have lowest boiling point. பாய்லிங் பாயிண்ட் கம்மியா இருக்கணும்னா ஐ வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாய்லிங் பாயிண்ட். ஐ வேல்யூ கண்டுபிடி, ஐ வேல்யூ கண்டுபிடிச்சின்னா பாய்லிங் பாயிண்ட கண்டுபிடிச்சிடலாம். ஆல்பாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதே சேம் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஒரு சம்ம சால்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எம்டி ஆர் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 எம்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம் ஒன்று சால்வ் பண்ணோம். ஆல்பாவோட வேல்யூ வச்சு ஐ கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே டிசோசியேஷன்ரா. ஐ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆல்பா இன்டு n மைனஸ் 1. ஆல்பாவோட வேல்யூ இங்க பெர்சன்டேஜ்ல இருக்கிறத நியூமரிக்கலா மாத்தி சால்வ் பண்ணி போடு. ஓகே, அப்படி சால்வ் பண்ணும்போது ஐ வேல்யூ எங்க அதிகமா வருது, ஐ வேல்யூ எங்க கம்மியா வருதுன்னு பாரு. அதை வச்சு இங்க ஆன்சர் சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணா ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். கான்செப்ட் புரிஞ்சா? இந்த ஃபார்முலா தான் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆல்பா இன்டு n மைனஸ் 1. ஆல்பாவோட வேல்யூ இப்ப 50%னா 0.5 அப்படின்னு எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ எத்தனையா டிசோசியேட் ஆகும்? 2 அலுமினியம் 3 சல்பேட், மொத்தம் 5. அப்ப 5 மைனஸ் 1, இங்க 1 பிளஸ். இதை வச்சு சால்வ் பண்ணி ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணி கொண்டு வந்து அதுல ஆன்சர் எது கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு தான் கம்மியா இருக்கும். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, Al2SO4 3, Na2SO4 1.4, கால்சியம் பாஸ்பேட்டுக்கு 3, NaClக்கு 1.8, கம்மியா இருக்கிறதுனா 1.4 சோடியம் சல்பேட். அதான் ஆன்சர். ஓகே, இதை சால்வ் பண்ணி போடு, நீ சால்வ் பண்ணி பார்க்கணும். அடுத்தது 84. இஃப் 250 சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப்னா எம்எல்னு அர்த்தம்டா. 250 ml, 250 ml of aqueous solution containing 0.45 gram protein A is isotonic with 100 ml of another aqueous solution containing 0.9 gram of protein B. The ratio of molecular mass of AB. A ல இருந்து B கான molecular weight ratio கேக்குறாங்க. 250 மில்லிலிட்டர் நீர் கரைசலில் 0.45 கிராம் புரதம் A கொண்டுள்ளது. 298 கெல்வினில் A இன் ஐசோடோனிக் கரைசலானது 100 சென்டிமீட்டர் கியூப் கொண்ட மற்றொரு நீர் கரைசலில் 0.9 கொண்டுள்ளது எனில் A இலிருந்து B இன் மூலக்கூறு நிறை என்ன? A ஓட 250 ml 0.45 கிராம் புரோட்டீன், B யோட 100 ml 0.9 கிராம் புரோட்டீன் கூட ஐசோடோனிக்கா இருந்ததுன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற மாலிகுலர் மாஸோட ரேஷியோ. ஐசோடோனிக்னா π1 ஈக்குவல் டு π2, π1 ஈக்குவல் டு π2னா C1 ஈக்குவல் டு C2, C1 ஈக்குவல் டு C2னா ஃபார்முலா N/V. Nங்கிறது மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸா. இங்க ml கொடுத்திருக்காங்க, அதனால மேல 1000 போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்ப மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் A ஓடது. இந்த பக்கம் பாரு, மாஸ் 0.9 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் B. இப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா mmB டிவைடட் பை MMA ஈக்குவல் டு 9/1.8. நமக்கு ஏவுல இருந்து பிக்கு தான் கேக்குறாங்க. அப்ப ஏவுல இருந்து பிக்கு கேக்குறாங்கன்னா 1.8 டிவைடட் பை 9 போடலாமா? கரெக்டா? இப்போ 1.8 டிவைடட் பை 9 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது 1, இது 0.2 வருமா? கரெக்டா? இப்ப 0.2/1 அதை எப்படி போட்டுக்கலாம்? 1:5 அப்படின்னு போட்டுக்கலாம். 1/5. ஆக்சுவலி இந்த இடத்துல மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். கரெக்ட் தான்டா. இது 1, ஆக்சுவலி B1, இது 0.2. 0.2ங்கிறத 1/1/5ன்னு போட்டுக்கலாம். அப்போ 5/1ன்னு வந்துடும். இது B/Aவுக்கு, B/Aவுக்கு 5/1ன்னா அப்போ A/Bக்கு 1/5. கரெக்ட் தான். இந்த இடத்துல அந்த இந்த 1.8 கேன்சல் பண்ணா 0.2ன்னு வரும் அப்படிங்கிறது தெரியணும். அந்த 0.2 நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 1/5ன்னு போட்டுக்கலாமா? வகுத்தலுக்கு வகுத்தலா இருந்தா கீழே இருக்கிறது என்ன ஆயிடும்? மேல போயிடும். அப்ப 5/1ன்னு வருமா? 1/5ன்னு போட்டது 5/1ன்னு வந்துடும். அப்படியே மாத்தி எழுதியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, சோ கரெக்ட் தான்.
அடுத்தது அப்போ ஆன்சர் வந்துட்டு 1:5 வரணும். 1:5 ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது 85. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்று. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் டிக்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலி வித் டைம். வினைப்படு பொருளின் செறிவு காலத்திற்கு ஏற்ப அதிவேகமாக குறைகிறது. ஆக்சுவலி எக்ஸ்போனென்ஷியலி அப்படின்னா பவர்ல குறையுது. ஓகே, மடக்கையின் அடுக்குகளில் குறைகிறது அப்படின்னு வரணும். அடுத்தது மடக்கைகளில் குறைகிறதுன்னு வரணும். அடுத்தது தி ஹாஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் வருமா? T half is equal to 0.693 divided by K இல்ல. அரைவாழ்வு காலத்துல அங்க ஃபார்முலாவே இருக்கா, செறிவே வராது, கான்சன்ட்ரேஷனே இருக்காது, அப்புறம் எப்படி அங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? அது தப்பு. சோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அவ்வளவுதான். அந்த இடத்துல மேல எப்படி சார் சொல்றீங்க the concentration of reactant decreases with exponentially with time அப்படின்னு? அப்படின்னா ஃபார்முலா என்ன? AT equal to A0 e power minus KT இல்ல. இதுதான் இ பவர்ல டைமோட குறையிறது. ஓகே, அதுதான் இ பவர் மைனஸ் கேடி, எக்ஸ்போனன்ஷியலா குறையிறது. அதுதான் அந்த இடத்துல இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அரைவாழ்வு காலத்துக்கும் இந்த கான்சன்ட்ரேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. செறிவுக்கும் அரைவாழ்வு காலம் ஹாஃப் லைஃப் பீரியடுக்கும் சம்பந்தமே இல்லை, அப்ப அது வராது. தேர்ட் ஒன், ஹாஃப் லைஃப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன். கரெக்ட், அரைவாழ்வு காலம் செறிவை சார்ந்து இருக்காது. அடுத்தது டைம் டேக்கன் ஃபார் 75% is twice times of course T 75% நம்ம எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? T 75% is equal to 2T half. அதுவும் கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் ஃபோர்த் ஒன்னும் கரெக்ட். தப்பா இருக்கிறது எதுன்னு பார்த்தா செகண்ட் ஆப்ஷன் தான், ஆன்சர் 2. ஓகே, சோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்தது பாரு 86. 86ல இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்திருக்காங்க. x2 பிளஸ்ல இருந்து எக்ஸா மாறுறதும் x2 பிளஸ்ல இருந்து எக்ஸ் பிளஸ்ஸா மாறுறதும் கொடுத்துட்டு எக்ஸ் பிளஸ்ல இருந்து எக்ஸுக்கா மாறுற வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, நமக்கு சேம் சைடு இருந்தா பிளஸ், ஆப்போசிட் சைடு இருந்தா மைனஸ்னு ஒண்ணு போடுவோம்ல, அதே மெத்தட் தான் பாரு. எக்ஸ் பிளஸ் 2ல இருந்து எக்ஸா மாறுறதுக்கு 0.337. இதே x2 பிளஸ்ல இருந்து எக்ஸ் பிளஸ்ஸா மாறுறதுக்கு 0.153. அப்படின்னா எக்ஸ் பிளஸ்ல இருந்து எக்ஸா மாறுறதுக்கு என்ன? ஓகே, அப்ப எக்ஸ் பிளஸ்ல இருந்து மாறுறதுன்னா இப்ப எக்ஸ் பிளஸ் மேல இருக்கிறதுல எங்க இருக்குன்னு பாரு. ரெண்டாவதுல வருமா? செகண்ட் ஒன்ல இருக்கா? செகண்ட் ஒன்ல ஆப்போசிட் சைட்ல இருக்கா? ஆப்போசிட் சைடு தான் ரெண்டாவது மைனஸ்ல வரணும்ல. சோ பாரு, ரெண்டாவது மைனஸ், சேம் சைடு இருந்தா பிளஸ், ஆப்போசிட் சைடு இருந்தா மைனஸ். நீ அந்த ஃபார்முலாட்டு நீ அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணு. ஓகே, அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணி போடு. சோ அப்படி சால்வ் பண்ணும்போது ஆன்சர் இது தேர்ட் ஆப்ஷன். ஆக்சுவலி என் லேப்டாப், என் டேப் வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகுது, கண்டினியூஸா ஆஃப் ஆகுறது கேட்டுட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் இதை சால்வ் பண்ணி போடு. டவுட் இருந்ததுன்னா கேளு. இதை மாடல்ஸும் நம்ம கிளாஸ்ல போட்டிருக்கோம், இந்த மாதிரிதான் வேல்யூஸ் வரும். ஸோ இதை வச்சு சேம் சைடு இருந்தா பிளஸ், ஆப்போசிட் சைடு இருந்தா மைனஸ்னு வச்சு போடுறா. இது ஆப்போசிட்டா இருக்கா? அப்ப செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ மைனஸ்ல இருக்கணும். அடுத்தது எக்ஸ் பாரு, இங்க இருக்கு ஒன்னாவது ஈக்குவேஷன்ல சேம் சைடு இருக்கு, சேம் சைடு இருந்தா அது பிளஸ், அப்போ மைனஸ் பிளஸ் ரெண்டையும் மாத்திக்கோ, மாத்தி வச்சு கால்குலேட் பண்ணி போடு. ஓகே, சால்வ் பண்ணி போடு. சால்வ் பண்ணி போட்டா நம்ம போடுற மெத்தட்லயே போடு. நம்ம போடுற மெத்தட்ல போட்டா ஆன்சர் இங்க தேர்ட் ஆப்ஷன் வருதான்னு பாரு, செக் பண்ணிக்கோ. 0.521. ஓகே, சோ இது 86. வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி போடு. டவுட் இருந்ததுன்னா கேளு. ஓகே, நம்ம இத மாடல்ல 2 சம் ஐ திங்க் கிளாஸ்ல போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது 87. A solution of NiNO3 twice is electrolyzed between platinum electrodes using 0.2 Faraday electricity. 0.2 Faraday current பாஸ் பண்ணி இங்க நிக்கல் நைட்ரேட்டை நம்ம மின்னார் பகுக்கும் போது எவ்வளவு மோல் நிக்கல் டெபாசிட் ஆகும்னு கேக்குறாங்க.
0.2 ஃபாரடே மின்னோட்டத்தை பயன்படுத்தி பிளாட்டினம் மின்வாய்களுக்கிடையே நிக்கல் நைட்ரேட் கரைசல் மின்னார் பகுக்கப்படும் போது எதிர்மின்வாயில எவ்வளவு நிக்கல் டெபாசிட் ஆகுது, நிக்கலோட மோல் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நிக்கலோட வெயிட்ட கண்டுபிடிச்சிரு. நிக்கலோட வெயிட்ட கண்டுபிடிச்சிட்டு அதை மோலுக்கு மாத்திக்கும். இல்ல சார் நான் வெயிட் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், நான் டைரக்டாவே மோலே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இன்னும் அது உன்னோட விருப்பம். ஃபார்முலா என்ன? டைரக்டா வெயிட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் into IT divided by valency into 96500. அந்த அட்டாமிக் வெயிட்ட கீழே கொண்டு வந்துரு. வெயிட் பை அட்டாமிக் வெயிட்னு வந்தா மோல்னு மாறிடும்ல, அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப மோல் டைரக்டா மாறிடுச்சுன்னா அப்படியே நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதான் இங்க போட்டிருக்காங்க பாரு, வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். மேல நம்ம அட்டாமிக் வெயிட்னு போடுறோம்லடா, அந்த அட்டாமிக் வெயிட் தான் இவங்க அந்த மாலிகுலர் வெயிட்னு போட்டிருக்காங்க. அந்த மேல இருக்கிறத அப்படியே கீழே கொண்டு வந்துரு. மேல இருக்கிறத அப்படியே கீழே கொண்டு வந்து இங்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடு. மேல இருக்கிறத அப்படியே கீழே கொண்டு வந்து இங்க மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், நிறை பை மூலக்கூறு நிறைன்னு வந்துருமா, அது டைரக்டா மோல். இப்ப அந்த மோலை அப்படியே நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணி நீ மோல் மற்ற வேல்யூஸ் தான் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க. 0.2 ஃபாரடே, அங்க ஐடி கரண்டே வந்துட்டு எவ்வளவு ஃபாரடேனா 0.2 ஃபாரடே தான். ஓகே, சோ அப்ப டைரக்டா 0.2 ஃபாரடே டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 இன்டு வேலன்சி. வேலன்சி தானே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நிக்கலுக்காக 2 பிளஸ், சோ 2 ஃபாரடே. ஃபாரடே ஃபாரடே கேன்சல் ஆயிடும், 0.2 டிவைடட் பை 2னு வரும். 0.2 டிவைடட் பை 2னு போட்டினா அது 0.1 மோல்னு வந்துடும். ஓகே, சோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். மோல் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ண பழகு. ஓகே, மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் டைரக்டா கொண்டு வந்துரு. மாஸ் அந்த அட்டாமிக் வெயிட்ட கீழே கொண்டு வந்தா மாஸ் வெயிட் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட், மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், நிறை பை அணு நிறைன்னு வரும். நிறை பை அணு நிறைனா அது மோல். ஓகே, இப்ப டைரக்டா மோல் கண்டுபிடிச்சு போட்டுப்பான், அவ்வளவுதான். ஓகே, சோ ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது ஆன்சர் எதுக்கு 0.1 மோல், ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது 88 அயானிக் ரேடியே, அயனி ஆரம். நமக்கு லாந்தனைடு, ஃப்ரம் லாந்தனத்துல இருந்து லுட்டீசியம் போக போக சைஸ் குறையும். லாந்தனைடு கண்ட்ராக்ஷன், லாந்தனைடு குறுக்கத்தினால ஆர்டர் தெரியணும். அதுக்கு லாந்தனைட்ஸ் படிச்சிருக்கணும். புரோமித்தியம், புரோமித்தியம் பிஎம், பிரசோடைமியம் பிஆர், பிரசோடைமியம், கடோலினியம், ஹோல்மியம், துலியம். சோ அதை ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டரை வச்சு இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டேன், பட் ஆர்டர் தெரிஞ்சாதான் இதை அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 89 XeF4. XeF4ங்கிறது ஸ்கொயர் பிளானார், சதுரத்தளம், நான் போலார், முனைவற்ற மூலக்கூறு. கரெக்ட். டைபோல் மொமெண்ட் வேல்யூ 0. BRFI ஸ்கொயர் பிரமிடல், சதுர பிரமிடு. அண்ட் தென் இது போலாரும் கூட. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு 3, ஏக்கு 3, பிக்கு 1. ஏக்கு 3, பிக்கு 1 ரெண்டு ஆப்ஷனும் இருக்கா. அடுத்தது PCl5 ட்ரைகோனல் பை பிரமிடல், முக்கோண இருபிரமிடு, பட் நான் போலார், அது ஒரு முனைவற்ற மூலக்கூறு. ஓகே, PCl5. அப்ப சிக்கு 2, சிக்கு 2 இந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்ப அந்த PCl2ங்கிறது PCl2F3ங்கிறது அப்போ நான் போலாரா சார், சாரி போலாரா சார் அப்படின்னா அது போலார் மாலிக்யூல் தான். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரக்சர்ல இங்க நடுவுல ஒரு பாஸ்பரஸ், ஒரு நிமிஷம் அந்த எழுத்து எல்லாம் வரட்டும். இதுல ஆக்சியல்ல 2 புளோரின், ஈக்குவட்டோரியல்ல 1 புளோரின், மீதி இருக்கிற 2 குளோரின். இப்ப இந்த இடத்துல பாரு, எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஏன்னா ஒரு பக்கம் புளூரின், ஒரு பக்கம் குளோரினும் புளோரினும், அப்ப அந்த பக்கம் நாட் ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகே, சோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் இதை வச்சு இது ஒரு போலார் மாலிகுல், இது ஒரு முனை உற்ற மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். ஓகே, டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணும் போது அவ்வளவுதான். அடுத்தது ஆன்சர் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான கூற்று எது? டெக்கான் ப்ராசஸ்ல பிளாட்டினமும் ரோடியம், RHங்கிறது ரோடியம்,
பிளாட்டினமும் ரோடியம் கம்பி காசுங்கிறதும் எனக்கு கேட்டலிஸ்ட் வினைவேக மாற்றியா செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது தப்பு. டெக்கான் ப்ராசஸ்ல காப்பர் குளோரைடு CuCl2 தான் எனக்கு கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். CuCl2 காப்பர் குளோரைடு அதுதான் வந்துட்டு எனக்கு இங்க கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். இங்க பிளாட்டினமும் ரோடியம் காஜும் கொடுத்திருக்காங்க, அது தப்பு. ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு. செகண்ட் ஒன் I2O5 எஸ்டிமேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. I2O5ங்கிறது கார்பனோட இது நம்ம சொல்லியிருக்கோம், பி பிளாக் எலமெண்ட்ல படிச்சிருக்கோம். அயோடினோட ஆக்சைடுகள்ல ஹாலஜனோட ஆக்சைடுகள்ல படிச்சிருப்போம் பாரு, அது கரெக்ட். தேர்ட் ஒன் XeF4 கம்ப்ளீட்டா ஹைட்ரோலைஸ் ஆச்சுன்னா XeXeO3 HFO2 இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன் பாரு, SO2 react with chlorine in the presence of charcoal catalyst to give sulfuryl SO2Cl2 அதுவும் கரெக்ட் தான். சோ இதுல தப்பா இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது ஒண்ணு மட்டும் பாத்துக்கோ. தட்ஸ் இட். சோ அப்போ இதோட மார்க் டெஸ்ட் 14 முடிஞ்சு. இதுக்கப்புறம் வரதான் அன்னன்னைக்கு டெய்லி அந்தந்த எக்ஸாமுக்கான டிஸ்கஷன் அன்னன்னைக்கு ஈவினிங்கே முடிக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்படி சொன்னதா ஃபீல் பண்ணதா கொஞ்சம் சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம இதுக்கு மேல டெய்லி அன்னன்னைக்கான எக்ஸாமுக்கு அன்னன்னைக்கே டிஸ்கஷனை முடிச்சிருவோம். அது மீதி பெண்டிங் இருக்கிறத என்ன பண்றது அப்படின்னா, மீதி பெண்டிங் இருக்கிறத சண்டேஸ்ல முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.